வந்திருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய அன்பருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சிவராத்திரிக்கு அனைவரும் கூடியிருக்கிறோம். கொஞ்சம் அமைதி காத்த வந்து உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆளுங்க பார்த்தாதான் ஆடியன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு பேச்சு வரும் இல்லைங்களா? எல்லாரும் கொஞ்சம் சுவாமி தரிசனம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கம்மா. சிவராத்திரினா என்ன, எதுக்காக நம்ம சிவனுக்கு இல்லைங்களா? நம்ம சிவனுக்கு ஒரு ராத்திரி, நவராத்திரி என்பது அம்பாளுக்கு நவராத்திரி இல்லைங்களா? இந்த ஒரு ராத்திரியில சிவனுக்கு என்னத்துக்கு இந்த ராத்திரியிலே நம்ம நல்லிருளி நட்டம் பயின்றாடும் நாதனை இல்லைங்களா? அந்த சலாட்சரத்துக்கு அதிபதியான சிவபெருமான் பிரணவ மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறார். வேதங்களின் பொருளை சொல்லிட்டு இருக்கும் போது விளையாட்டா கண்ணை மூடிடுறாங்களா அம்பாள் தேவி. அம்பாள் கண்ணை மூடிட்ட உடனே பெருமானுடைய கண்ணை மூடனா அகில உலகமே இருட்டு போயிட்டுலாம். இருட்டு போயிட்ட உடனே அவரு ரொம்ப கோபப்படுவாரு இல்லைங்களா? அவர் ஏற்கனவே கோபப்பட்டு இன்னும் விளையாட்டா மூட்டது கூட ஒரு இந்த மாதிரி ஒரு அபத்தமான வேலை பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு சபிச்சிருக்காரு. சபிச்சத உடனே அதெல்லாம் இந்த அந்த சராசரியம் நின்று போகுது. அதனால அவர் மறுபடியும் இந்த சிவராத்திரிக்கு கண்டு விழித்து சுவாமிய தியானம் பண்ணி மற்ற உயிர்களை எல்லாம் உற்பத்தி பண்றதுக்காக அம்பாள் நமக்காக பிரபஞ்சத்தை உருவாக்குறார் மறுபடியும். அதனால அந்த அம்மா ஒரு கண்ணு முழிச்சு சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த சிவநாமத்தை சொல்லி அதனால பிரபஞ்சத்தை உருவாக்குறார் சுவாமி. அதனால இதன் பொருட்டு சாப்பனைக்கு அவங்க அழுகிறாங்க. இருந்தாலும் இந்த நினைவு கூறுதல் காரணமாக இந்த சிவன் ராத்திரிய இந்த சிவராத்திரி மாதந்தோறும் ஒரு சிவராத்திரி, பட்சந்தோறும் ஒரு சிவராத்திரி வருது இல்லைங்களா? இந்த பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் சிவராத்திரி. அதனால இருக்கும்போது இந்த சிவராத்திரி, இந்த மாசி மாசம் வர சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. ஏன்னா இந்த மகா சிவராத்திரி போது இந்த மாசி மாசத்துல வர்றதுதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதனால எப்படி சனி மகா பிரதோஷம் சொல்றீங்க? பிரதோஷம் என்பது ஆலகால விஷத்தை மந்தார மலையை வாசகி பாம்பை கயிறாகவும் மந்தார மலையை மத்தாக வைத்து கடைந்து அமுத பெறுவதற்காக கடைஞ்சாங்க. ஆனா பல பொருட்கள் வந்தது, 14 பொருட்கள் வந்தது. ஆனா அந்த பொருட்கள் வருவதற்கு முன்பு ஆலகால விஷம், அந்த ஆலகால விஷத்தை யாருமே ஒரு நல்லதுன்னா எடுத்துட்டு வருவாங்க. மகாலட்சுமி பெருமாள் எடுத்துக்காரு, தர்ம தெய்வத்தாரு, காமதேவன், கற்பபுருஷம் எல்லாம் ஒண்ணுனா ஒன்னொன்னா எடுத்துட்டாங்க. ஆலகால விஷத்தை யாருமே எடுக்கல. ஆனா பெருமான் அந்த ஒரு உருண்டையா கொண்டு வர சொன்னார். யார் சொன்னாரு? சுந்தரர் சொன்னார். சுந்தரருக்கு சுந்தரர் ஆரூரர் தான் பேரு. ஆனா அந்த ஆளாள சுந்தரருக்கு இந்த ஆலகால விஷத்தை கையில் அப்படியே உருண்டை பந்தாட்டம் சுத்தி கொண்டு வர சொல்ற. சுந்தரா கொண்டு வரா கொண்டு வர. அந்த சுந்தரருக்கு எப்படி அந்த தகுதி வந்ததுன்னு அவர் மேலுலகத்துல சிவபெருமான் பக்கத்திலேயே திருநீர் பெட்டி தாங்கி கொண்டு நிற்கிறார். இப்ப கல்யாணத்துக்கு வந்தோம்னா ஒரு சந்தனம் பூவெல்லாம் வச்சு வரவேற்போம் இல்லைங்களா? அது மாதிரி கைலாயத்துல அந்த முகப்புல சிவபெருமான தரிசிக்க வரவங்க கையில வரவங்க எல்லாம் அந்த திருநீரை வச்சுட்டு அவர் தரிசிக்க வருவாங்க. அந்த திருநீர் பெட்டியை தாங்கின கை, அதனால அந்த விஷத்தை தாக்கக்கூடிய சக்தி அந்த கைக்கு வந்தது. சுந்தரர் யாரு? சுவாமியே தான் சுந்தரர். சுந்தரர் தனியா இல்லையா? சுவாமி ஒரு நாள் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு கண்ணாடியை பார்த்தாங்க. கண்ணாடியை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு நாள் நல்லா இருக்குது, இந்த மூஞ்சி தான் இருக்க போகுது. ஆனா ஒரு சில நேரத்துல நம்மளே நமக்கு அழகா தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நாள் நல்ல அழகா தோற்றதுதான்.
அதனால சுந்தரா வாழ்ந்தவன், சுந்தரா வாழ்ந்தவனதான் சுந்தரான பக்கத்து பேசுகிறான். பிரம்மசாமியோட பிரதிபிம்பம் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைங்களா? அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஆளாள விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அப்போ வந்து அந்த பிரதோஷ காலம், அந்த பிரதோஷ காலம் என்பது 4 இருந்து 6 மணி. அந்த காலம் நித்திய பிரதோஷம், நித்தியமாவே 4 பிரதோஷ காலம். ஏன்னா அந்த காலத்துல எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இரண்டியன் விரதம் பண்ணாங்க பார்த்தீங்களா? இரவும் இல்லை, பகலும் இல்லை, உள்ளும் இல்லை, வெளியும் இல்லை, மனிதனும் இல்லை, தேவம் இல்லை. அது மாதிரி ஒரு தத்துவமா உடனே எடுத்த கர்ப்பச்சனம் இல்லாம உடனே எடுத்ததுதான் நரசிம்ம அவதாரம் இல்லையா? அந்த மாதிரி அவதாரம் எடுத்து அப்ப வந்தது அதான் அந்த அகாரத்துல சாப்பிட சாயிச்சு நம்ம சாப்பிடாத பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்துல என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எல்லாமே அவங்க வந்தது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த ஆனந்தத்துல எல்லாரும் சிவபெருமான் வந்துட்டாங்க. மறுநாள் அந்த கல்யாணம் கோவம் வருவாங்க. அந்த கோவம் அந்த சிவன் அந்த அழகால விஷத்தை அவர் உண்டது நெஞ்சில, நெஞ்சில போடும் போது உமையம்பையே கருதுட்டான். கருதுக்கலன்னா உள்ள வந்து அவர் உடம்புல போயிருந்ததுன்னா பிரபஞ்சமே அழுத்தி போயிருக்கும். அதை நம்ம காக்க போட்டுதான், பிரபஞ்சத்தை காப்பதற்காக தான் அவரு கழுத்தை பிடிக்கிறார். அப்போ வந்துதான் அந்த திருநீல கண்டம் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கு இல்லைங்களா? அப்படிதான் அப்படி சுருண்டு விழறாரு. சுருண்டு அப்ப தாயார் மடி மேல உமையம்பிகை மடி மேல தலை வைத்து பள்ளிகொண்டீஸ்வரரா இருக்கிறாரு. சுருட்டப்படுகிறார் இல்லைங்களா? பள்ளி கொண்டது சிவபெருமானுக்கு பள்ளி கொண்ட இடமே எதுவுமே கிடையாது. அவருக்கு லிங்க ரூபம் தான். ஆனா பள்ளி கொண்ட பெருமான் வந்து சுருட்டப்பள்ளியில இருக்கிறாரு. அது மாதிரி இருக்கும்போது எல்லாருமே ஆனந்தமா இருக்கும்போது இவரை மறந்துற காரணத்துக்காக இவரு ருத்ர தாண்டவம் ஆடும்போது எல்லாம் பிரபஞ்சமே நடுங்குது. அம்மாவே கிட்ட போக பயப்படுறாங்க. அப்படி நடுங்கும் போது அப்போ வந்து இந்த நந்தியம் பெருமான் தான் தன் தலையை கொடுத்துறாரு. தன் தலைப்பருக்கும் அப்பா கோவமா இருந்தா அம்மா வந்து கொஞ்சம் சொல்லி அப்பா கிட்ட எந்த குழந்தைங்க பேசுவோம் பயப்படுவாங்க, அம்மா மனசு போவாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த அடியார் நந்தியம் பெருமான் தன் தலையை கொடுத்ததுல அவர் அந்த ருத்ரதாக வாங்கினா கொடுத்த அவருடைய அடியார் தலை இருக்குதுல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா கோபம் தணிஞ்சி ஒரு சாந்த நிலைக்கு வர. அதுதான் அந்த பிரதோஷ கால நேரம். அந்த எப்போது வந்து முடிஞ்சுறாரு, வந்தவொடனே கொஞ்சம் தடங்கணும், கொஞ்சம் அமைதிப்படுறாங்க. அவங்க எல்லாரும் தாங்க செய்த 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் வந்து தாங்க செய்த தவிர மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்கிறது அப்புறம் வந்து ஒரு சாந்தமாயி இது வரும். அதனாலதான் அந்த காலத்துல அந்த நாளாக அந்த பிரதோஷ காலத்துல மற்ற சுவாமி கோவில்கள் எல்லாம் கூட அந்த சாமியை இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த சிவாலயத்துல இருப்பாங்க ஒரு ஐதீகம். இந்த தலையில கொடுத்தாங்க பாருங்க நந்தி. அதனால யாருன்னா ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, ஏதோ நல்லது செஞ்சா. அது மாதிரி நித்தியப்படி நம்ம சண்டிகேஸ்வரர் தான் சிவாலயங்களுக்கு போனாக்கா சண்டிகேஸ்வரர் கையில நம்ம சொல்லிட்டு வரணும். அது சிவப்பு சாமிவாங்க, அப்படி தட்டுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அது ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து தியான நிலையில இருக்க சண்டீச பதம். அது வந்து இப்படி தட்டும் போது சும்மா நானும் வந்து சிவ சொட்டு கூட நான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது தட்டி விட்டா நான் ஒண்ணு எடுத்துட்டு போல அந்த திருநீர் பிரசாதம் கூட தப்புலாம் இல்லைங்களா? அதனால அதை கூட நான் எடுத்துட்டு போலன்னு அது தெரிவிக்கிறதுதான். அதான் எல்லா நாயன்மார்களும் எல்லா கோயில்களிலும் ஒரு பெரிய கோயில் 63 நாயன்மார்களும் தொகை அடியார்களும் இருப்பாங்க. ஆனா எல்லா சின்ன சிவாலயம் கூட 4 மட்டும் கண்டிப்பா இருப்பாங்க இல்லைங்களா? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 63 நாயன்மார்கள் ஒரு நாயன்மார் கண்டிப்பா இருக்கும். சண்டிகேஸ்வரர் கண்டிப்பா இருக்கும். நாயன்மார்களோட ஒரு நாயன்மார்கள் அவர் வந்து தியான நிலையில இருக்கிறார்.
அந்த தியான நிலை அவருக்கே சொல்லிட்டு போனோம். ஆனா அந்த பிரதோஷ காலத்துல நந்தியை புடிச்சு காலையை சொல்றாங்க பாத்தீங்களா, அதான் விஷயம். அவர் கேட்ட அந்த 2 நாள் அவருக்கு அந்த மாதத்துக்கு 2 நாள் சண்டிகேஸ்வரருக்கு விடுமுறை. அந்த நாள்ல பிரதோஷ அன்னைக்கு சுவாமி அவர் கேட்டதை கேட்பாங்களாம். யார் யாரு இன்னைக்கு வந்தாங்க, என்ன குறை சொன்னாங்க கேட்பாங்களாம். நித்தியப்படி சண்டிகேஸ்வரர் கேட்டா அவர் கேட்பாங்க. இந்த 2 நாள்ல அவருக்கு நந்திய பெருமானுக்கு அதுதான் நந்தி அந்த பிரதோஷ காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செஞ்ச கோபத்தையே அடக்குனாரு இல்லைங்களா. அதனாலதான் நந்தியன் பெருமானுக்கு முதல் தீபாவளி பண்ணிட்டு அவருக்கு அப்படியே அட் டைம் நேரம் பண்றாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு காலத்துல நம்ம பூர்த்தி கட்டி சும்மா பாவனை பண்ணிட்டு நம்ம சொல்லணும், சுவாமியை தொடரவே கூடாது, கோயிலுக்கு வந்துட்டு பாவத்தை சேர்த்துக்க கூடாது. சாமியை தொடரும் வரும்போது எல்லாம் தீட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டு தொட்டாதான் சாமி கும்பிட்ட மாதிரி கிடையாது. சொட்டாக நம்ம பாவத்தை சம்பாதிச்சுக்கணும். அதனால நம்ம தொடக்கூடாது, சுவாமியை தொட்டே கொள்ளக்கூடாது. அதனால அது சனி மகா பிரதோஷம். இது நடந்தது சனிக்கிழமை, அதனால சனி மகா பிரதோஷம். பிரதோஷம் வருது. அதே மாதிரி சனி பிரதோஷத்துல நம்ம சுவாமியை கும்பிட்டா, பிரதோஷ காலங்கள்ல சாமி கும்பிட்டா அது நம்ம சுவாமிக்கு அந்த அபிஷேகத்துக்கு பால் தயிர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இப்ப நந்திய பெருமானுக்கு அந்த அரிசி சிகப்பு அரிசி வச்சு வெள்ளம் போட்டு கொடுப்பாங்க. அது அருகாமையில அவருக்கு சாத்துவாங்க. அது மாதிரி நம்ம சாமி கும்பிட்டா அந்த சனிக்கிழமையில வர பிரதோஷத்துல நம்ம ஒரு நாள் கும்பிட்டீங்கன்னா 1 வருட காலம் சிவாலயங்களுக்கு போன புண்ணியம் கிடைக்குதுங்களா. இதுல நம்ம சிவம் என்றாலே மங்களம். இது சிவனாக அவரு சுடுகாட்டு சாமி அவரு அழிச்சிருவாரு. சிவன் என்றாலே மங்களம் என்று பொருள். அந்த சராச்சரத்தையும் காப்போர் அவரைய பிறப்பில் பிறப்பற்றவன் இல்லைங்களா. அதாவது பிறப்பி அவர் கர்ப்பச்சனமே கிடையாது இல்லைங்களா. ஒரே ஒரு ஆண் மகன் முருகன் தான். எல்லாம் அவரு நெருப்பு கண்ணில் இருந்து தோன்றியது முருகபெருமான். அதனால அது ஐமுக சிவம், அது அறுமுக சிவம். சிவனும் முருகனும் ஒன்றே இல்லைங்களா. தன்னையே அவருக்கு பிரணவ மந்திரம் தெரியாதே இருக்கும் இல்லைங்களா. தன்னையே மகனாக்கி தனக்குத்தானே உபதேசம் பண்ணிக்கணும் சிவ உபதேசம் இல்லைங்களா. அது மாதிரிதான் இது மகா சிவராத்திரி. மாதம் வருதுங்களா, 2 வருது. மாத பிரதோஷம் பட்ட பிரதோஷம் சொல்லிடுறாங்க. சிவராத்திரி வருது. ஆனா இது மகா சிவராத்திரி. உமையம்பிகை அந்த கண்ணம் மூடிட்டு திருவிளையாடு நடத்திய நாள் இந்த மாசி மாசம் வர சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. மகா சொல்றாங்க, அதற்கு அர்த்தத்துக்காக நம்ம சொன்னோம் அப்படிங்களா. இது மாதிரி ஒரு மகா சிவராத்திரி தான், இந்த மகா சிவராத்திரி தான் ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னா மேல குளிக்கு பயிர்த்துட்டு ஒரு மலை மேல போய் அந்த மரத்து மேல ஏறி உட்காந்துச்சு. ஏறி உட்காந்துட்டு இன்னும் காண சொல்லி இந்த புளி தெரிஞ்சுதான் அந்த குரலை. அப்போ மேல போயிட்டு ஒரு இலையை கிளி அது குரலுக்கு அது இலை இன்னும் தெரியாது. சும்மா குரல் என்ன செய்யும், சும்மா பிச்சு போடுறீங்கன்னா பிச்சு போடுறீங்க. அப்ப கீழே சிவலிங்கம் இருந்துதான். அந்த சிவலிங்கம் இருக்கும்போது அந்த பிச்சு பிச்சு போட்டு பொருள் எழுதி போட்டு அது பயத்துல சாப்பிடவும் சாப்பிடல, கண்ணு வீழ்ச்சிட்டே இருந்தோம். அது வருது நம்ம என்ன பண்ற போது சொல்லிட்டு அது மாதிரி பயந்துட்டே இருக்கும்போது பொழுது விழுந்துச்சு. புள்ளியும் போயிடுச்சுன்னா இறக்கம் அடைச்சு புள்ளி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அது பண்ணிப்பாங்க. அந்த ஒரு நாள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த சிவ பூஜை செஞ்சு கண் விழிக்கிறது. இந்த சிவராத்திரி தான் நைட் ஃபுல்லா கண் விழிக்கிறாங்களா. காலையில தூங்கிடலாம் 6 மணிக்கு. ஆனா ஏகாதேசி அப்படி கிடையாது. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் முடிச்சிருக்கணும் ஏகாதேசி. அது ரொம்ப கடுமையான துவாதேசி முடிஞ்சு சாப்பிட்டாலும் சரியான தூக்கம் வரும். ஆனா அங்க 6 மணி வரைக்கும் அதுதான். இவர் எக்ஸாமிஷன் கொடுத்தாரு நம்மளுக்கு. பரவாயில்ல 6 மணிக்கு 10 இல்லைங்களா.
அதனால இந்த ஆண்டு வந்து அந்த குரலுக்கு அடுத்த பிறவி என்னன்னா ராஜா முசுகுந்த சக்கரவர்த்தி. முசுகுந்த சக்கரவர்த்தியா சக்கரவர்த்தியும். ஆனா போது சொல்றாங்க, அப்பா நான் வந்து மனித சக்கரவர்த்தியா உங்களுக்கு பிறவி கொடுக்குறாங்க. சக்கரவர்த்தியா இருந்தா கூட எனக்கு எதனால இந்த பாக்கியம் கிடைச்சது? எனக்கு இதே முசுகுந்தம்னா குரங்கு, இதே குரங்கு முன்னே எனக்கு வேணும். இந்த மூஞ்சி பார்த்தாதான் எனக்கு இதனால எனக்கு அது பதவி கிடைச்சது சொல்லிடலாம். அதனால இப்ப நம்ம நல்ல அழகான முகம் வேணும்னா கேட்போம். அந்த ராஜாவா சக்கரவர்த்தி இருந்தாரு, இந்திரனுக்கே ஒரு பகைகளை அனுப்பிச்சு இந்திரனுக்கு அனுப்பிச்சு ஒரு லிங்கத்தை பரிசா கேட்கிறாரு. பரிசு அவர் கேட்கும் போது தேவேந்திரன் வந்து முசுகுந்த இந்திரனுக்கு கூட சேர்த்து பகைக்கிழமை அனுப்பிச்சாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க சக்கரவர்த்தி. அதனால எனக்கு அந்த குரங்கு முஞ்சே இருக்கட்டும் சொல்லிட்டு சொன்னாருதான். அதனாலதான் அவருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி. அவர் ஒரு காலத்துல இந்திரனுக்கு பகை கிழமெல்லாம் கொடுத்து உதவுனதன் காரணமாக அவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன உங்களுக்கு எதனா கொடுக்கணும் வேணும், நீ வணங்குற அந்த சிவலிங்கத்தை எனக்கு கொடுக்கணும். அடாடா இது எப்படி தெரியாம கேள்வி கேட்டுட்டோமே, கேட்டாங்க கொடுத்துட்டாங்க ஆகணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணாரு, சரிங்க நாளைக்கு தரேன் சொல்லி சொன்னாரு. நாளைக்கு தரேன்ட்டு அதே மாதிரியே 8 லிங்கத்தை சேர்த்து வச்சுறாரு. 7 லிங்கத்தை அதே மாதிரியே அவங்களாம் சொல்லணும் அப்படியே இருக்கிறாங்க இல்லையா, டக்குன்னு செஞ்சுட்டாங்க. மறுநாள் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வராது. வந்த உடனே என்ன பண்ணுவீங்க, எடுத்துக்கப்பா நான் 8 அவர் வணங்கினது ஒண்ணு, மற்றது 7 லிங்கம். 7 லிங்கத்தை வச்சுட்டு நான் வணங்கிற லிங்கம் ஏதோ எடுத்துக்கோ போட்டார். அப்ப ஏதோ ஒண்ணு எடுத்துப்பாரு அப்படியே ஐடியா பண்ணி அவர் செய்தார். ஆனா கரெக்டா முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த தேவேந்திரன் வணங்கின அந்த எடுத்தார். ஒரிஜினலே பிடிச்சிட்டாரு இல்லைங்களா? பிடிச்சிட்டோம்னு அவர் பார்த்தாரு, பரவாயில்ல சொல்லிட்டு இந்த 7 லிங்கத்தையுமே எடுத்துட்டு போயிரு. அதான் அட்ட வீரட்டான தரங்கள், சப்த விட தரங்கள். 7 லிங்கம் வச்சாருன்னா அந்த சப்த விட அட்ட வீரத்தான் சார் அது ஒரு செயல் செய்வது. இது வந்து சப்த விட தரங்கள் 7 லிங்கம். 7 லிங்கத்தோடு சேர்த்து 7 லிங்கம் சப்த விட தரங்கள் சொல்லிட்டு திருநள்ளாறு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இருக்கு. அந்த சேர்த்தாங்கல்ல அதே இங்க வச்சுருங்க. அது மாதிரி அவ்வளவு பெரிய, அதாவது இந்திரனிலிருந்து தான் வணங்கின அந்த லிங்கத்தை பெரும் தகுதி அடைந்த ஒரு சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி எதனால அவருக்கு அவ்வளவு பேரும் பெருமையும் கிடைச்சதுன்னா இந்த சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரி கண்ணு மொழிச்சு சிவ நாமத்தை சுவாமியை கும்பிடணும். சும்மா சினிமா படத்தை பாக்குறேன்னு செல்ல இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சிவநாமத்தை சொல்லிட்டு ஒரு இல்லத்தலமாவது சிவனுக்கு வந்து நம்ம ஆச்சரியம். நிறைய கோடி யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பிரச்சனை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாழ்வை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இந்த 3மே முடியலே வச்சிருக்கோம். பிறருக்கு இன்னுரை தானே, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே திருக்குறள் சொல்லிட்டார். 4 லைன் தான் ஒரு வருடத்துக்கு. இந்த 4 லைன் எழுதினா பாருங்க, கவிதைகளா எவ்வளவு எழுதணும். இந்த 4 லைன் எழுதுறதுக்கு 3000 பாடல்கள் பாடினாரு திருமூலர். இந்த 4 லைன் எழுதுறது ஒரு வருஷம் ஆச்சுக்கலாம். அப்ப அந்த எவ்வளவு பொருள் இருக்கும் பாருங்க. இந்த 4 லைன் எழுதுறதுக்கு ஒரு வருஷம் திருமூலர் திருமந்திரம். அந்த 4 யாருக்குமே இது கூட செய்ய முடியலன்னா கூட வச்சுக்கோங்க. எல்லாமே பேசும்போது பிறருக்கு இன்னுரை தானே, பேசும்போது இனிமையா பேசணும், சிரிச்ச முகத்தோடு பேசணும். தான் சுடுசுடுன்னு விடக்கூடாது. எதனா ஒண்ணு கேட்டா கண்மையா பதில் சொல்லணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம கூட யாராவது ஒரு படத்தை நம்ம காலையோ கையோ மிதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தையா இருந்தா என்ன சொல்லுவோம், ஐயோ பார்த்து போக கூடாது பாருங்க கண்ணுக்கு பார்க்காம இருந்துச்சு அப்பா சொல்லிட்டு ஆரம்பிப்போம். நம்ம குழந்தையா இருந்தா பார்த்து போக கூடாது சொல்லுவோம். மத்த
தெரியலையா, அது தெரியலையா, இது தெரியலையா, நீ இன்னும் ஞாபகம் எப்படி வசப்படும். அதுதான் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஈர்ப்பதெல்லாம் மாத்திக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்க. சிவானுபவம் பெற்றதுன்னா நம்ம குணங்கள்லாம் மாறிடும். சிவத்தோடு நம்ம ஒட்டிட்டோம்னா மொத்தமா அந்த பாடுறோம், சுவாமி தரிசனம் பண்றோம், கோயிலுக்கு போறோம்னா அந்த நடைமுறைகள்ல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் இல்லைங்களா. நம்ம சாதாரணமா லௌகீக வாழ்க்கையில இருக்கும்போது ஒன்றும் வராது. அது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இப்போ எல்லாருமே குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதே இந்த செல்போன் தான் எல்லாமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு இல்லைங்களா. இப்போ பாட ஹோம்ஒர்க் எல்லாம் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த கொரோனா டைம்ல என்ன ஆச்சுங்க, எல்லாம் செல்லுதான். முதல்ல செல்லு வாங்குறாங்க, அவங்களே கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க. இப்போ ஹோம்ஒர்க் முதல் கொண்டு செல்லுல வச்சிருக்காங்க, மெசேஜ் தான். இப்போ அது மாதிரி முன்னெல்லாம் போன் வந்துச்சுன்னா எல்லாரும் வாங்க வாங்க போன். வீட்டுல ஒரு போன் இருக்கும், வீட்டுல இருக்கவங்க அக்கா தங்கச்சி யாரையோ அவங்க ஊர்ல இருந்து பேசுறாங்கப்பா, எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள எல்லாம் வெளியில இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. ஆனா இப்ப செல்போன் வந்துச்சுன்னா வெளியே போயிடுறாங்க. செல்லு வந்து நான் வீட்டை வந்து தோர்த்து இருந்து பாருங்க, எல்லாம் வெளியே போயிடுறோம். டவுன் கடையில, அது கடையில சீக்ரெட் மேட்டர் எவ்வளவு இருக்கு. அதனால அதெல்லாம் ஒரு கெட்டது. கொஞ்சமா தான் சரி பண்ணணும். ஆனா அது நான் ஆங்கிலேயர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர் கண்டுபிடிச்சது கிடையாது. இப்போ வாக்மேன் சொல்றாங்க இல்லைங்களா. வாக்மேன் வந்து நம்ம சிவபெருமான் கண்டுபிடிச்சது பாருங்க. வாக்மேன் சுவாமிய அஸ்வதரன் கமலதரன் 2 பேர் நல்லா சங்கீத பாடுவாங்க. இப்பதான் வீடியோ ஆடியோ எல்லாமே இருக்குங்களா. ஆனா அந்த நாள்லயே நல்ல பாடல கேட்கறது ஆள் இல்லைங்களா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுனாலும் சிவபெருமான் போயிடலாம், சிவபெருமான் போயிடலாம். நல்லா பாடுவோம், யாருன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சொல்றது பேசுறத கேட்கதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கேட்காம இருக்கா நமக்கு போயிடலாம். அதனால அவர் போய் கேட்கலாம். சரிப்பா அப்படிதான். சரி 2 பேரும் 2 குண்டலமா காதல் போட்டுட்டார். அஸ்வதரன் கமலதரன். நீங்க பாடிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அது மாதிரி முதல்ல இப்ப அப்படிதான் அம்மா பேசிட்டே போறாங்க மக்கள். யார் கையில பேசுறாங்கன்னா வைத்தியமாயிட்டாங்க. அதனால அது மாதிரி நம்ம யாரும் அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க வாக்மேன் நினைச்சீங்கன்னா, நம்ம சிவபெருமானதான் முதல் வாக்மேனை கண்டுபிடிச்சிருக்காரு இல்லைங்களா. இந்த வாக்மேனாவது ரிப்பேர் ஆகும், ஆனா அவர் கண்டுபிடிச்ச வாக்மேன் ரிப்பேர் ஆகாது இல்லைங்களா. அதே மாதிரி ஜெராக்ஸ், இப்பதான் ஜெராக்ஸ் இல்லையா. அப்பவே என்ன சுந்தரமூர்த்தி நாயனாரு அது போனாங்கன்னா சுவாமிக்கு மலர்களை பறித்து கொண்டு தருவது வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரு. இவர் வந்து கமலினி அனித்தினி என்ற 2 சேரி பெண்கள் ஓமையம்மைக்கு புஷ்ப கைங்கரியை பண்றாரு. தோழிகளை கைங்கரியை பண்ணுவாங்க. அப்படி நந்தவனத்துல அவங்க 2 பேரும் புஷ்பம் பறித்து கொண்டு வரும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இந்த 2 சேரி பெண்களையும் சும்மா பார்த்துட்டு ஒரு இச்சை பண்ணாங்க. இப்போது கவியாயும் சொல்லிட்டு உடனே நம்ம இதை மாத்திக்கிட்டாரு. இருந்தாலும் பாருங்க சரி எடுத்துட்டு மாத்திக்கிட்டு அந்த மலர்களை கொண்டு போய் சுவாமி கையில சமர்ப்பணம் பண்றாங்க. உடனே சிவபெருமான் கேட்கலாம், சுந்தரா நந்தவனத்துல என்ன நடந்துச்சு? மாட்டிக்கம்மா சிவபெருமான் கையில. ஆமா நம்மளா ஐயோ இல்லப்பா நான் இல்ல எதெல்லாம் ஒரு சாப்பு போக சொல்லுவோம். ஆனா அவர் ஒண்ணும் சொல்ல, ஆமாப்பா நான் தப்புதான் செஞ்சுட்டேன், நீ செய்தது தப்பு இல்ல, இது வந்து மன்மதனை காமத்தை தகர்த்த இடம், அதனால இங்க வேணாம், நீ கீழே போயிடு, அந்த 2 பொருட்களோட வாழ்ந்துட்டு மேல வாங்கலாம். ஏன்னா மேல் உலகத்துல பனிஷ்மெண்ட் கீழ் பூலகத்துல போய் பறக்கிறது. நம்மள பரவாயில்ல ஜாலியா போயிட்டு அந்த 2 பசங்க பொண்ணுங்க கையெல்லாம் பண்ணிட்டு வாங்கலாம். ஐயோப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து பூலோகத்துல போயிடுது. அதனாலப்பா சரிப்பா அவளுக்கு மீற முடியாது, சொன்னா சொல்லதாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தவறும் செய்யும் என்னை தடுத்தாக் கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தை வாங்கிட்டார்.
அது மாதிரிதான் கீழே வந்து இந்த ரெண்டு பெண்கள் இல்லாத வேற ஒரு பெண்ணு திருமணம் நினைக்கிறார். அதுதான் வர திருமணம் நடக்கும் போது திடீர்னு வர ஒரு பெரியவர் வந்தவங்க வழிவிடுங்க வாங்க பெரியவரே இந்த வாழ்த்துறதுக்கு வந்துருக்கீங்களா வாங்க வாங்க நான் வாழ்த்துறதுதான் வருவேடா நீங்க வந்து நீ வந்து கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன் அப்படியே பைத்தியமா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கு இந்த மாதிரியா பேசுவ பித்தனா பேயனா நீ வர நான் பித்தனால பேயனால இந்த மாதிரி அடிமைப்படுத்துற பாரு அடிமைப்படுத்துற பாரு நீயும் உன்னுடைய தலைமைய எனக்கு அடிமை அப்படியே இருந்தது. சரி என்ன பண்ண என்னதான் பண்றது நீ எனக்கு அடிமை அவ்வளவு நீ பேவா சரி பாப்பியா இந்த சீட்டு இருக்கிறது தானே நீ பண்றீங்க சொல்லிட்டு உடனே அந்த சீட்டு எடுத்தா திருமணத்தில் நடந்த எங்கே போட்டார். போட்ட உடனே அது எழுதி போச்சு. இப்ப என்ன செய்வீங்க பேப்பர் வச்சுதான் செய்வீங்க செய்ய தெரியும். இது வந்து ஜெராக்ஸ் மூலப்படிவம் நான் வச்சுக்கிறேன் சரியா. இப்போ யாரு ஜெராக்ஸ் இப்பதான் ஜெராக்ஸ் வருது மூலப்படிவம். இப்பதான் நம்ம நடைமுறையில தான் வருது. ஒரு 10 வருஷமா ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் கிடையாது. டைப் பண்ணீங்க அது எழுதுதான் கார்பரேட் எடுப்பாங்க. இப்பதான் ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம சிவபெருமான் அப்பவே அதுதான் தோளுடைய முதல் பாட்டு என்ன வச்சுக்கிறேன் தோளுடைய செவியன் விடையோ தோழன் மதிசோடி காதுடைய சுடலை பொடி பூசி கல்வன் ஏதுடைய மலராமை நாள் பதிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் பெரிய தோடுதான் முதல்ல சொல்றோம். தோடுதான் முதல் மதுரும் அது தோடு அந்த பிரச்சனைக்கும் காது கேட்டுலையா இசையை நல்ல இசையை கேட்டுறாரு. இசையை கேட்டு போது அந்த தோளுடைய செவியன் பண்றாரு. ஆனா அந்த இசை நல்ல இசையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதும் என்னுடைய அழுகுறவை கேட்டு எனக்கு ஒரு பாடம் கொடுத்தாங்களே அதனால பாடுறாங்க. இவர் அப்படிதான் கண்டுபிடிச்சாரு. என்னப்பா தெரிஞ்சு போச்சு வந்தது சிவபெருமான் தான் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே என்ன பாடுறது கவிதாக்குள்ள போனாரு. திருவண்ணை நல்லூர் போனாரு. அந்த பதிவுதான் பாடிட்டு இருந்தீங்க வரும்போது அதுதான் போறாரு. போனோன்னு ஜோதியா மறந்துடுறாரு. தடுத்து அவரு சொல்லிட்டாங்களே நான் தவறு செய்யும் கால் என்னை தடுத்தாற் கொள்ள வேண்டும். அந்த 2 சேரி பெண்கள் அதுக்கப்புறம் தான் பறவை நாச்சியார் சக்தி நாச்சியார 2 பேரை கல்யாணம் பண்ணினாரு. அதுதான் சொல்லுவாங்க அவரே போய் கல்யாணம் பண்ணினார். 2 வாட்டி பறவை நாச்சியார் பொண்ணு கேட்க போனது அவர்தான். சக்தி நாச்சியார் வந்து பறவை நாச்சியார கல்யாணம் பண்ணி திருவள்ளூர்ல வந்தார். திருவாரூர்ல அவர் கல்யாணம் பண்ணாரு. போய் சொல்லுவாங்க இங்க அடிமுடி காணாத பிரம்மாவும் பெருமாளும் போனாங்க. பறவை நாச்சியார் வாசிமுடிக்கிட்டாங்க தெரியுமா? பறவை நாச்சியார் வாசிமுடிக்கு தெரியுமா? அதனால அதே மாதிரி மண் சுமந்தா இருப்பாங்க. பிட்டுக்கு மண் சுமந்தா இருப்பாங்க. அந்த அக்னியால் அந்த மண் வந்து காடு நடந்து மதுரை என்பதே 64 முறை நடந்து வருவார். பிட்டுக்கு மண் சுமந்தா தலையை பார்த்துச்சா மண்ணு தலையை பார்த்துச்சு. காலு மண்ணு காலை பார்த்துச்சு. 2 மண்ணா இருந்து வாசமுடி ஒண்ணு மண் ஒண்ணு 2 அவர் அடிமுடி பார்த்தது. இதுக்காக பிரம்மன் என்ன பண்றாரு வர பண்றாரு. நான் பெரியவன் சொல்லிட்டு 2 பேருமே ஜோதி பிணக்கா இருந்த திருவண்ணாமலையில நெருப்பு ஸ்தலம் இல்லைங்களா ஜோதியா இருந்து அடிமுடி யார் பார்த்து வரீங்களோ அவங்கதான் நான் பெரியவன். அதுக்கப்புறம் அன்னப்பறவை வாகனமா எடுத்து மேல போயிட்டு முடிய பார்க்கறதுக்கு கீழ் பார்க்கறதுக்கு போறதுக்கு
அவர் பன்றி உருவமா வராக அவதாரம் எடுத்து பன்றி உருவமா எடுத்து பெருமாள் அடியை பார்க்க போறாரு. இவர் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு பன்றி வராக வந்து திரும்பி வந்துடுறாரு. அவங்க அடியை நானு சிறிய நான் ஒத்துக்கிறாரு. நல்லவங்களுக்காக தோல்வியாக தான் ஒத்துக்கணும், அதுதான் நல்லது. அதனால இப்ப அவங்க எங்க பார்த்தாலும் போய் இல்லைங்களா பெருமாள் சனிக்கிழமை எங்க போனாலும் பெருமாள் போய் சேமிச்சுட்டு வந்துடும் இல்லைங்களா. அதனால இவர் போனார் பாருங்க, அங்க மேல இருந்து ஒரு தாழம்பு வந்துச்சுக்கலாம். அவர் ஜடாமுடியில இருந்து தாழம்பு பண்ணலாம். உடனே புடிச்சாரு நம்மால் மாதிரி அவர் பிரம்மா வந்து நம்மாலு அவர்தான் நம்ம புடிச்சு வரணும் புடிச்சு சாட்சி சொல்லுவீங்க, பொய் சாட்சி சொல்லி எத்தனை கேஸ் நடக்குது, பொய் சாட்சி நடக்குதுங்களா. அப்படி இருந்து வந்து வா வா நீ எங்கிருந்து வரப்பா, நான் சிவபெருமான் ஜடாமுடியில இருந்து வரேன். சரி சரி நீ உனக்குன்னா வேணும், உன்னுடைய உதவி எனக்கு வேணும், வா வா நீ வந்து சுவாமி கையில வந்து நீ நான் ஜடாமுடியில இருந்து முடியை பார்த்துட்டு ஜடாமுடியில இருந்து நான் அந்த தாழம்பு எடுத்துட்டு வரேன் சொல்றேன், நீ அதுக்கு அம்மா சாட்சியா இருக்கு. அதுக்கு நான் சொல்ற சாட்சி சொல்லிட்டு அவர் வராது. வந்த உடனே நான் தான் பார்த்துட்டேன் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா சாட்சி சொன்னாக்கா சொல்லியாச்சு. சொன்ன அவருக்கு தெரியாதா, சும்மா புஷ்பத்தை நீ பார்த்ததுக்கே அவர் கண்டுபிடிச்சாரு இது ஜடாமுடி இது பொய் சொல்லிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே நீ எப்படி பொய் சாட்சி சொல்லி நீ உன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா. அதனால பொய் சாட்சி சொன்ன தாழம்பும் எனக்கு பூஜைக்கு ஏற்றது கிடையாது, சுவாமிக்கு பூஜைக்கு ஏற்றது கிடையாது. தாழம்பும் வைக்க மாட்டாங்க, சாமிக்கு வைக்க ஏற்றது கிடையாது. அது மாதிரி பிரம்மா கோயிலே கிடையாது, இன்னைக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது. அப்பதான் சுவாமி சரஸ்வதி வந்து வேண்டிக்கிற அப்பா எனக்கு வந்து என்னுடைய புருஷன்காரன் தெரிந்த தப்பம் மன்னிச்சுட்டு ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த எல்லா சிவாலயங்களில அந்த சுத்து பிரகாரத்துல இருப்பார். நேர் பிரகாரம் இருப்பாரு. இந்த சைடு பிரம்மா சுவாமிக்கார். அதனால இருக்கட்டும், ஒரு இடத்துல மட்டும் அவருக்கு பிரம்மாவுக்கு கோயில் உண்டு. அதே மாதிரி இது தாழம்புவோம் இது மாதிரி நன்னிரவு பண்றாங்க பார்த்தீங்களா. 12 மணி பூஜைக்கு தாழம்பு வைக்கலாம் சுவாமி. இந்த 12 மணி பூஜைக்கு மட்டும் நன்னிரவு நட்டம் கைகாடும் நாதல் அப்புறம் அதுல வந்து பூஜைக்கு மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் அந்த நள்ளிரவு குடும்பம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து வைச்சா அது தாழம்பு வச்சாக்கா. அது மாதிரி திரு அண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலம் இல்லைங்களா. ஆகாய ஸ்தலம் சிதம்பரம் இல்லைங்களா. மண் ஸ்தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரமும் கும்பகோணமும் நிறைய கோயில்கள் நிறைந்த இடம் இல்லைங்களா காஞ்சிபுரம். நீர் வந்து திரு ஆனைக்காவல் நீர்த்தலம். நெருப்பு திரு அண்ணாமலை. காளஹஸ்தி காற்று வாயுஸ்தலம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த வாயுஸ்தலத்துல இந்த திண்ணன் ஒருத்தர் அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப திண்ணமா நல்ல குண்டா சைஸா இருந்தா பாருங்க, அதான் திண்ணன்னு பேரு அவருக்கு. திண்ணது அப்படின்னு கொஞ்சம் வளர்ந்து ஒரு அங்க சின்ன நாட்டுக்கு ஒரு அரசர் வேடுவர் இருக்கீங்களா, அவர் அரசர் வேடுவர் பையன் வளர்ந்து வராங்க. காலகட்டத்துக்கு அப்படி போயிட்டு வரும்போது வேட்டையாடிட்டு வர போகும்போது அந்த ஒரு பன்றி போய்கிட்டே இருப்பாங்க, அதை அம்பு விட்டு இது பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி போகும்போது ஒரு சிவலிங்கம், இந்த சிவலிங்கம் வந்து வேடுவதனால இது லிங்கன்றது தெரியாது. ஆனா குடிமி தேவை பாவம் இவ்வளவு பெரிய காடு மாதிரி இருக்குது. இந்த குடிமி தேவருக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும், சாப்பாடு எப்படி சாப்பிடுவாரு அப்ப தன்னை மாதிரி உணர்றாரு. இது சாப்பாடு எப்படி பாடுறோம், இவ்வளவு பெரிய காட்டு இருக்கு, நாமளாவது
இந்த பண்டிகைலாம் இறைச்சிதான் சாப்பிடுறோம், சாப்பாடு இவ்வளவு போய் காணாம இருக்குது. இது யாருமே இல்லை. இந்த குடித்தேவர் பாவம் சாப்பாடு ஏதாவது கஷ்டப்படுவாங்க, நாம சாப்பாடு எடுத்தோம்னா அந்த எண்ணம் வந்து போய் மறுபடியும் அந்த பண்டிகை வேட்டையாடா பாருங்க. அந்த பன்றியை எடுத்து அந்த இறைச்சிய சுட்டு அதை கடிச்சு பார்த்து நல்லதா பார்த்து எடுத்துட்டு அந்த அந்த ஒரு சின்ன ஆறு இருக்கும், அந்த பொன்முகலின்னு ஒரு அந்த ஆறு, அதுல வந்து அந்த இதை வந்து அந்த தண்ணிய வாயில அது என்ன அவனுடைய அறிவுக்கு என்னது, அது வாயில தண்ணி எடுத்துட்டு அந்த காட்டுல இருக்கிற அந்த பூக்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து தலையில சுருங்கிட்டு அப்படி வர. இதே மாதிரி இந்த இறைச்சி எல்லாம் பண்ணி அவருக்கு வச்சுட்டு சாப்பிட்டு வராரு. அது மாதிரி வரும்போது 6 நாள் பே பண்ணாரு. அந்த 500 குருக்கள்ல இருந்து அவங்க நல்லா பூஜை பண்ணாங்க. இது யாருக்கு மாதிரி அசிங்க பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அவரு பூஜை பண்ணாங்க, நிஷ்டையோடு பூஜை பண்ணிட்டு வைக்கிறார். இதே மாதிரி ஆகுது. சரி, இருக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் அந்த அந்தனர் கனவுல போயிட்டு நீ இந்த மாதிரி நீ கஷ்டப்படாத, அவன் வந்து ஒரு அன்பின் மிகுதியினால செய்யலாமா, அதனால நீங்க வந்து பாருங்க. வந்து கதவுல நைஸா ஒளிஞ்சிட்டு பாக்குறான். பார்த்தா இவன் வரான், வாயில எச்சிய துப்பான், துப்பான இந்த தலையில தூக்கி போடுறான். இது யார் என்ன பண்ணி சொல்லுவோம், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவன் பண்றான். அந்த எச்சி அந்த மாமிசத்தெல்லாம் வச்சுட்டு சாப்பிடு, குடி சாமி சாப்பிடு சாப்பிடுறான். அப்போ வந்து பார்த்த உடனேதான் ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வர மாதிரி, ரத்தம் வந்தவங்க சாமி ரத்தம் வருதே என்ன பண்றது நம்ம சொல்லிட்டு, அப்போ வந்து அவனுக்கு வேண்டுவது இல்லைங்களா, ஊனுக்கு ஊனு அந்த உணர்ந்து இருப்பான். ஏன்னா ரத்தத்துக்கு ரத்தம் சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை பிள்ளைய அப்ப, அதான் கண்ணப்பனால சின்னன் கண்ணப்பனாயினர், கண்ணப்பராயினர். ஒரு கண்ணை வந்துட்டு அப்பிட்டா, அப்பா ரொம்ப சந்தோஷம். அது கண்ணு ரத்தம் வந்து நின்றுட்ட உடனே பரவாயில்ல, நம்ம சாமிக்கு வந்து கண் தெரிவிப்பா, கண் இஷ்டப்பா. ஆனா அது எவ்வளவு வலிச்சு இருக்கும், அதெல்லாம் கூட இல்லாத அந்த அன்பு மிகுதியினால செஞ்சா. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் வரும். இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் வரும்போது அப்படி அது தெரியாது இல்லைங்களா, எதுல மாத்தி வச்சுட்டாங்கன்னா அதனால தன்னுடைய செருப்புக்காக அப்படியே வச்சு அடையாளமா வச்சுட்டு எடுக்க போறோம் நம்ம கண்ணை. இன்னொரு கண்ணை எடுக்க போகும்போதுதான் நில்லு கண்ணப்பா. அப்பதான் வந்து அந்த கண்ணை வந்து வெளிப்படுறாங்க. சுவாமி இவ்வளோ பெரிய இது பண்ணாங்க. கண்ணப்ப நாயனார் 6 நாள்ல 6 நாள் ஒரே நாள்ல முக்கிய அடையுது. அது ஒரு சிவராத்திரி அன்னைக்கு. சிவராத்திரி அன்னைக்குதான் ஒரு நாள் முக்கிய அடைஞ்சது. கண்ணப்ப நாயனாருக்கு கண் போட்டு சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனார் மட்டும் இது மாமிசத்தெல்லாம் வைக்கலையா, நம்ம மட்டும் ஏன் மாமிசத்தெல்லாம் வைக்க கூடாதா, நம்ம கோவில் மாமிசெல்லாம் சாப்பிட்டது சாப்பிட்டு கூட கூடாதா, அவர் சாப்பிட்டாருல்ல, அவர் வச்சுட்டு நம்ம இவ்வளவு பேர் கண்ணே அவர் கண்ணை கொடுத்தாரு, அதெல்லாம் நம்ம கண்ணை கொடுப்போமா, அந்த பக்குவ நிலை வந்தா பெய்யுங்க இல்லைங்களா. அதனால கண்ணப்ப நாயனாருக்கு சொன்னாங்க. நம்ம எது நம்மளுக்கு பாசிபிள் அதை மாதிரி எடுத்து போறீங்களா. அதனால கண்ணப்ப நாயனார் கண்ணை குத்தி கொடுத்தா மாதிரி நம்ம வந்து கொடுக்கறது தயாரா இருந்தா எண்ணி வைக்கணும் இல்லைங்களா. அதுக்கு யாரும் வேற. அதனால அது மாதிரி ஒரு அன்பின் மிகுதி, அன்பே சிவம். சிவம் என்பது என்ன, அன்புதான். மங்களம் அன்பு, அதுதான் சிவம். அதனால இது ஒரு நிகழ்ச்சி. சிவராத்திரிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த மாதிரி 5 பஞ்சபூத ஸ்தலங்கள்னு இருக்கும். இப்போ வந்து சென்னையில கூட அங்க பஞ்சபூத ஸ்தலமே இருக்கு. பஞ்சபூத ஸ்தலம்னா எங்க சூளையில வந்து சிதம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு, கங்காதீஸ்வரர் கோயில் பிரசவாக்கம், பவளக்காரத்தில காலகத்தீஸ்வரர் கோயில் இருக்கு, பாரிஸ்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அது மாதிரி திரு ஆணைக்காவல் இருக்காது, திருவண்ணாமலையில திருப்பதி தெருல அண்ணாமலையார் கோயில் இருக்கு. எந்த சரௌண்டிங்ல அந்த 5 கோயில் இருக்கு. அது மாதிரி இந்த சிவராத்திரிக்கு இல்லைன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற கோயிலே போகலாம். அங்க வந்து மயிலாப்பூர்ல அந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலம் இருக்கு.
நம்ம திருவேற்காட்டிலேயே இருக்கு பஞ்சபூத ஸ்தலம் பக்கமா இருக்கு. அது மாதிரி பஞ்சபூத ஸ்தலமே நம்ம அங்க திருவண்ணாமலையோ சிதம்பரமோ இதெல்லாம் போக முடியாது இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால நம்ம பக்கமா இருக்கிறது அப்படி இருந்தாலும் நம்ம பக்கத்துல ஒரே சிவன் கோயிலே உட்காந்துடும் நம்ம கும்பிடலாம். அது கூட முடியலன்னா வீட்டிலே உட்காந்துட்டு கூட நம்ம சாமி கும்பிட்டு கேட்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. போக முடியலையே இப்ப கை கால் நல்லா இருக்கும் போது இறைவனை பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு இப்ப என்ன வயசாயிடுச்சு, வயசானவர்கள் பார்த்துக்கலாம். வயசானவர்கள் வீட்டு இருப்பா நாளை இல்லை சரிங்களா, எல்லாரும் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடும். யாருமே யாரும் எட்டு போறது கிடையாது. எல்லாரும் ரிட்டர்ன் டிக்கெட் யாருக்கு என்ன எப்ப தெரியாது. தெரியாத வரைக்கும் தான் நம்ம இன்பமா இருக்க முடியும். தெரிஞ்சா நம்ம இருக்க முடியாது. 5 வருஷம் கழிச்சு ஒரு 5 மாசம் வரைக்கும் போயிடும். அந்த பயம் மரண பயம் என்பது எல்லோருக்குமே உண்டு இல்லைங்களா. அது மாதிரி இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் நிறைய நமக்கு அருளாளர்கள்லாம் நிறைய பொக்கிஷத்தை கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நம்மளுக்கு பாருங்க திருமண ஆவணமா ஒரு பாடல் கைவழியா அந்த பாடல்கள் கருமுதல் தீர்வரை படிச்சீங்கல்ல, அது எல்லாமே இருக்கு. என்னென்ன பாடல் காசு வேணுமா காசு தீரவே காசு நல்கு மாசு அந்த பாட்டை பாடலாம். அதான் எந்த இடரிலும் தளரிலும் எனதொரு நோய் தொடரில் முனகள் தொழுதெழுவில் கடல்தனில் அம்முவோடு கலந்த நெஞ்சை விடவையில் அடக்கிய வேதியன் இதோ எமையாளுமாறு ஈவதும் தெமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவது துறை அரணே. சூடு ஆறி போயிடும். நம்ம இந்து மதத்துலதான் சுதந்திரமா நம்ம சாமி கும்பிடுறோம். அந்த நாளெல்லாம் கண்டு முட்டு கேட்டு முட்டுவாங்க. நல்ல நம்ம திருநீர் வச்சுக்கோம் அப்படிங்களா, நீரில்லா வச்சு பால் எடுத்துவாங்க. அந்த நாளெல்லாம் திருநீர் வச்சுக்கோ கூட இருக்கும். அது திருநீர் வச்சுன்னா பார்த்துட்டாங்கன்னா கண்டு முட்டா பார்த்துட்டாங்க போய் குடிப்பாங்க. அப்புறம் சிவாய நம்ம யாராவது சொல்லிட்டாங்கன்னா கேட்டு முட்டு போய் குடிப்பாங்க. அது மாதிரியான ஒரு காலம் சமணர்கள் இருந்த காலமாக இருந்தது. அதனால சமணர்கள்லாம் அப்பெல்லாம் மன்னனே சமணர்கள். அதனால மங்கையருக்கு அரசி என்ன பண்ணாங்கன்னா அந்த மன்னனுடைய அரசி ஆனா ஒரு மதுரைக்கு போறது கொண்டு ராஜா விட்டுருவார். ஆனாலும் அந்த சமணத்தை விட்டு மாநில விட்டு மறைச்சி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி முத்திராட்சத்தை கொண்ட உள்ள வச்சுப்பாங்க. அது மாதிரியான காலங்கள்லாம் இருந்தது. அப்பதான் ஒரு காலத்துல அங்கே பூன்பாண்டி அவர் பேரு பூன்பாண்டி பூனா இருக்குமா. அவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்காக சமணர்கள்லாம் பார்த்தாக்க ஒன்றும் முடியல. அதனால குலச்சிறையாருன்னு அவருடைய மந்திரி அந்த நம்ம தேவாலய திருவாசல் 2 மந்திரி முதலமைச்சர்கள் இருக்காங்க. குலச்சிறையார் ஒண்ணு, மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் ஒரு முதலமைச்சர். தேவாலய ஆசிரியர்கள் மாணிக்க வாசகர் ஒருத்தர், குலச்சிறையார் ஒருத்தர். குலச்சிறையார் சொல்ல ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒன்னா சஞ்சரிச்சிருந்த காலம். அப்போ இப்போ குலச்சிறையார் அப்பா என் மதுரை என்பதுக்கு வாங்க, அரசுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அப்படியா வரேன் சொன்னாங்க. அதுக்காக புறப்பட்டாருலாம். யாருங்க ஞானசம்பந்தர் புறப்படலாம் பார்த்தாங்க. ஆனா திருநாவுக்கரசு சொல்றாங்க, அப்பா இப்ப நாளும் கோளும் சரியாக இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். அதுக்கு ஞானசம்பந்தர் சொல்றாராம், நாளும் கோளும் எல்லாத்துக்கும் தலைவன் நம்ம சிவபெருமான். அந்த சிவபெருமான நாம் தலைவனாக கொண்டிருக்கிறோம். அதனால
ஒரு காலம் வந்தா நமக்காக பாடிடுறார். தோடுடைய செவியன் வேயுருவம் வேயுரோலி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் புலமே புகழ்ந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இது இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகம் வந்து 7 கிரகம் வந்து 2 வந்து சாயா கிரகம். அதனால 9 நாளும் போலும் நம்ம ஒன்றும் செய்யாது. நம்ம எங்கன்னா நீங்க போனீங்கன்னா எதனா ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்போதா இந்த பாடலை பாடிட்டு போனா இந்த நாளும் போலும் நம்ம ஒன்றும் செய்யாது. ஏன்னா அதற்குரிய பணியெல்லாம் கொடுத்துருக்காரு, சிவபெருமான் தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த நட்சத்திரம்லாம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அது வேலை செய்யும். தலைக்கு வந்த தலப்பாயோடு போவோம் இல்லைங்களா, கொஞ்சம் தனிக்கும். அதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஆகாது. அவர் ஃப்ரெண்டுக்கே போய் கீழே போய் போறா சொல்லியாச்சு இல்லைங்களா. அது மாதிரி தான். அதே மாதிரி முருகப்பெருமாங்க நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் எதை நாடி வந்த கோவென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரின் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் கண்டையும் தோளும் கண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினேன். இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 27 வரும். 27 நட்சத்திரங்கள் அடங்குனதான் இவங்க எல்லாமே பண்றது. அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த ஒரு பாட்டு பாடினாலே எல்லாமே இதே மாதிரி வேலூர் ஜோடி பாடுற மாதிரி தான். இதுதான் 27 நட்சத்திரங்களையும் தன்னோடு அடக்கி கொண்டு வந்தா சொல்லுவீங்களா. ஐமுக சிவம் அறுமுக சிவம். அது சிவனே முருகன், முருகனே சிவன். அதுதான். இது வந்து இந்த ஒரு பாட்டு பாடினா அது வந்து சரியாயிடும். அது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து இன்னும் பாருங்க கொரியர் சர்வீஸ். இப்போ கொரியர் சர்வீஸ் இப்போதான் இருக்கு இல்லைங்களா. தபால் போடுறாரு, பொண்ணு வேணும்ன்றாரு. பொண்ணு வேணும்னாக்கா திருமுதுகுன்றத்துல போடுறாங்க. திருமுதுகுன்றத்துல போட்டு கமலாலயத்துல எடுக்கிற, திருவாரூர் கமலாலயத்துல ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிறது. அங்க போட்டா வருமா வந்துருச்சு. வந்துட்டு அது போடும் போது ஒரு துண்டு பவுன் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருவாரூர்ல போனாங்க. ஒரு பாருங்க, அவருக்கு குசுப்பு பார்த்துட்டு மாற்றுரைத்த விநாயகர், அது ஒரு விநாயகர். நான் போட்ட பொண்ணுதான் கரெக்டா வந்துதா பாக்குறேன். அந்த பொண்ணை எடுத்து காமிச்சு இது கரெக்டா பாருங்க, அதுக்கு பிள்ளையார் சாட்சி. மாற்றுரைத்த விநாயகர் திருவாரூர்ல மகளாலயத்துல அந்த பொண்ணு கழிச்சு. அது மாதிரி இப்போ வந்து கொரியர் சர்வீஸ் இப்போ நடக்குது. இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அது மாதிரி நம்ம சிவபெருமான் கண்டுபிடிச்சிருக்கா தெரியும். இப்போ நாளையில நாங்க கண்டுபிடிச்சோம் சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா. நம சிவாய நம சிவாய அப்படின்னா ஓம் நம சிவாயனா இந்த லௌகீக வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும். படிப்பு, பொருள், கல்யாணம் எல்லாம் நமக்கு என்ன தேவை லௌகீக வாழ்க்கையில, இங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது கிடைக்கும். சிவாய நமனா முக்தி கிடைக்கும். நோய் நொடி இருக்காது, முக்தி கிடைக்கும். நோய் நடி இருக்கா இல்லைன்னா வேணும் இல்லைங்களா. நோய் நீங்க அவ்வளோ பணம் வச்சிருந்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கிறதான் நம்ம அனுபவிக்க முடியும். மனசுல சந்தோஷம் இருக்கிறதான் எல்லாத்தையும் ரசிக்க முடியும் இல்லைங்களா. அதெல்லாம் சொல்லுவோம், ஒற்றுமை உடனினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமனம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் நலவாமை வேண்டும். பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும்.
பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி விழித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிரியாதிருக்க வேண்டும், மறுவும் பெண்ணாசை மறக்க வேண்டும், உன்னை என்றும் மறவாதிருக்க வேண்டும், மதிவேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கதவோட்டத்துள் வளர்த்த மோகு கந்தவேணி தன்முகப்பிய மணி உன்முகச் செய்வ மணி சண்முக தெய்வமணி. பலர் வள்ளல் பெருமான் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு. வாடிய பொழுது பயிரை பார்த்து மனம் வருந்தியும். பயிர் வாங்க என்ன பண்ண அது உயிர்தான் பார்ப்போம் இல்லைங்களா. வாடிய பயிரை பார்த்து மனம் இன்னைக்கு காலையில மாநாடுல பேசிருக்கோம். வாடிய பயிரை பார்த்து மனம் வருந்தே அவர். அதாவது இந்த காற்று கைய வீசி நடந்தா கூட அந்த காற்றுக்கு வலிக்கும்ட்டு கைக்கு கட்டிதான் இருப்பாரு வல்லாது பெருமான். கைக்கு கட்டிதான் இருப்பாரு வல்ல கட்டிப்பாரு. துணியை தச்சாக்கா துணிக்கு வலிக்குமா. அதனால ஒரு துணியை போத்திருப்பாரு, துணியை போத்திருப்பாரு. அது மாதிரிதான் ஒரு அருளாளர்கள் வாழ்ந்த பூமி. அதான் அவர்தான் தர்மமிகு சென்னை. அன்னையை விட சென்னை சிறந்தது. அதுதான் கந்தகோட்டத்துல அவரு எல்லாரும் சின்ன வயசுல 7 வயசுல பாட்டுதான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்கவே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பாட்டு சொல்றாங்க. ஏன் அப்படியே சொல்றாங்க. அதை ஒரு தமிழாசிரியர் பாட்டு சொல்லுவார். இதை பார்த்துட்டு நம்ம வேண்டும் வேண்டும் எழுதணும். இதெல்லாம் வேண்டும் வேண்டும். ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்கள் ஒருவர் வேண்டும் இல்லையா. அந்த உத்தமர்களை அவன் தான் வணங்கி இருக்கும். ஒரு ஃப்ரெண்டை கேட்கறதும் இங்க நம்ம பேசுறதுக்கு சொல்றதும் இறைவன் அருள் இருந்தா தான் வர முடியும், பேச முடியும். எல்லாமே நாம நினைக்கலாம் கோயிலுக்கு போலாம், இன்னைக்கு அங்க போலாம் இங்க போலான்னு. அவன் நினைச்சா அவன் அனுமதி கிடைச்சாதான் நம்ம வர முடியும், இல்ல வர முடியாது. அதனால இப்ப 5 விரல் இருக்கு. இந்த 5 விரலுக்கு இந்த 3 விரல் இந்த இதுதான் நம்ம இந்த சுட்டு விரல் பாருங்க. அதுவும் ஒருத்தான் பாருங்க, அது சுட்டு விரல். இது நடுவிரல். இந்த நடுவிரல் எதுக்குமே உதவாது, சும்மா பகுதியில கூட உதவாது. ஆனா ஆள் பெருசா இருக்கும். இது ஒண்ணுமே உதவாத இருக்கிறாங்க, ஒண்ணுமே உபயோகம் இல்லாத அவங்க கூட வச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய விரல் மாறி இருந்தாலும் அவருக்கு தெரியாது நம்ம பெரிய நம்ம சொல்றாங்க. ஆனா அது உபயோகம் இல்லைன்றத ஒரு சிம்பாலிக்கா சொல்லலாம். அதனால இது மோதிர விரல். மோதிர விரல் ஒரு பேரம் வச்சு தங்கமா கொண்டா வைரமா கொண்டான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது சுட்டு விரல். இந்த சுட்டு விரலானது இது என்ன பண்ணும், இது கல்யாணம் நம்மள கூட நம்ப கூடாது சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்குதா, அது மாதிரி சுட்டு வந்து திருமணம் ஆகும் போது என்ன சொல்றாங்க, யஜ்யத்தை சுத்தி வரும்போது ஆண் மகனும் பெண் மகனும் இந்த ஒரு சுட்டு விரதான் ஒன்னோட ஒண்ணு இணைக்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே தச்சு இருக்காது. இப்ப எல்லாம் முடிச்சுதான் கல்யாணம் ஆகுது இல்லைங்களா, அது வேற விஷயம். இப்போ அந்த சுட்டு விரலே இந்த சுட்டு விரல் போட்டு சுத்தி வருவாங்க. 3 சுத்து சுத்தலாம். இப்ப நல்லா கையில பிடிச்சி ஜாலியா சுத்தி வர்றாங்க இல்லைங்களா. அதனால அந்த அவ்வளவு பெரிய 6 அடி உயரம் உள்ள ஒரு மணவாளனை கட்டி எடுத்துட்டு வர்றது எப்படி, அதுதான் இது சுட்டு வீரர்கள் பேரு. இது சுட்டு வீரர். இது சுட்டு வீரர் ஆளை காட்டுறதுனால இது ஆள் காட்டி, அதாவது சுட்டி காட்டுறதுனால சுட்டு வீரர்னு சொன்னா இது சுட்டு வீரர். இது சுட்டு வீரர், இது சுட்டு வீரர். இது ஆள் காட்டி வீரர் சொல்லலாம். இது இது மூலம். இந்த ஆள் காட்டுவது ஆன்மா, இது பதி. இந்த ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூன்று நம்ம கையில இருக்கிற குணங்கள். ஆணவம் கண்மம் மாயை, இது நம்ம ஆன்மா, இது பதி, இது இறைவன்.
இந்த மூணு ஒழிஞ்சாதான் இந்த ஆன்மாவானது இறைவனை அடைய முடியும். இது நானும் ஒன்னா இருக்கும், இது வந்து தனித்து இருக்கும் பாருங்க. கட்ட வரும் தனித்து இருக்குது இல்லைங்களா? இது சேர்த்ததான் தனியா தான் இருக்கும். இறைவன் தனித்து இருப்பான். இந்த கட்ட விரல் இல்லைன்னா இந்த 4 விரல் இருந்தா கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கட்ட தூக்க முடியாது. ஏன்? இது இறைவன் இல்லைன்னா எதுவும் நடக்காது. இது வந்து முதல்ல வருது ஆணவம். நம்ம ஆன்மாவோடு சேர்ந்து வருது. உடல் தான் அழிவு, ஆன்மாக்கு அழிவு கிடையாது. ஆன்மாக்கு என்ன வயது? இறைவனுடைய வயது தான் நமக்கு. ஆன்மாக்கு இறைவன் என்று தோன்றினானோ அன்னைக்கே ஆன்மா தோன்றிடுச்சு. உடல் தான் மாறி மாறி போயிடுது. உடல் வந்து அழிவானது, ஆன்மா நிலையானது. அந்த ஆன்மாவானது ஆன்மாவோடையே கூடவே வரதான் ஆணவம். அது கடைசியில தான் போகும். ஆணவம், கண்மம், மாயை. மாயை தான் உலக பற்றுகள். கண்மம்னா ஆசை, இந்த பொண்ணு மேல பொருள் மேல. அது அதனால உலக பற்று. இது முதல்ல என்ன பண்ணும்? ஆணவம், கண்மம், மாயை இப்படிதான் பண்ணும். போகும்போது மாயை முதல்ல போயிடும், அப்புறம் கண்மம், அதுக்கப்புறம் தான் ஆணவம் போகும். ஏன் இதுதான் முதல்ல வந்துச்சு, திவ்யா முதல்ல கடைசியா போகுது, மாற்றி போகாது. அதுதான் எப்படின்னா ஒரு ஆதவன் வந்து ஒரு பனியன் போடுறாரு, அப்புறம் ஒரு சட்டையை போடுறாரு, அப்புறம் ஒரு ஷர்ட் போடுறாரு இல்லைங்களா? 3 போடுறாரு. ஆனா கழட்டும் போது எப்படி கழட்டாரு? முதல்ல கோட்டை கழித்து, அதுக்கப்புறம் ஷர்ட்டை கழித்து, அதுக்கப்புறம் பனியனை கழித்து. நான் முதல்ல பனியனை தான் போட்டேன், நான் முதல்ல பனியனை கழிக்க முடியாது. அது மாதிரிதான் இந்த ஆணவம், கண்மம், மாயையானது வரும்போது அப்படி வரும், போகும்போது இப்படி போகும். இதெல்லாம் போனாதான் இதுதான் சைவ சித்தாந்த கருத்து. இதுதான் இது வந்து ஆன்மா வந்து இது. நாமங்கள் தான் பெருசு. சுவாமி பெருசா, ராமர் பெருசா, ராமன் நாமம் பெருசானா ராமன் நாமம் தான் பெருசு. ராமன் நாமம் தான் பெருசு. ஆஞ்சநேயர் சொல்றான், எல்லாரும் சிரஞ்சீவி தான் அவரு. சிரஞ்சீவியில இருக்கக்குள்ள மேல பாப்பால போனா அதெல்லாம் போயிடணும். ராமரே அங்க போயிடுறாரு, வாங்க போறாங்க. ராமநாம அங்க ஜபிப்பாங்களா? அது ராமநாம ஜபிக்க முடியாது. அது மாதிரி இல்ல, ராமநாமம் எங்க ஜபிக்கிறாங்களோ அங்கே நான் நித்திய சஞ்சீவியா, நித்திய சஞ்சாய ஒரு இங்கேதான் இருக்காரு. ஆஞ்சநேயர் விதர்கள். ஆஞ்சநேயரை பத்தி ராமாயணம் சொல்லும் போது ஒரு மாநில பக்கத்துல போடுவாங்க. அதை சொல்ற வச்சீங்கன்னா ராமாயணம் சொல்லும் போது பக்கத்துல ஒரு மனை போட்டா ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்து இன்னைக்கும் தத்ரூபமான விஷயம். இப்ப ஆஞ்சநேயர் வந்து கேட்பார்களாம் ராமன். அதாவது ராமன் நாமத்துக்கு தான் அவ்வளவு வலிமை. அது மாதிரி சுவாமி நாம தான். ஒரு தியாக காலம், அந்த காலம், இந்த துவாபர யுகம், ஒரு யுகத்திலையும் ஒரு யஜ்யம் பண்ணுவாங்க, உடம்ப வருத்தி தியானம் பண்ணுவாங்க, சாப்பிடாம இருந்து விரதம் பண்ணுவாங்க. ஆனா இது கலியுகம். இதுல வந்து நாமம் சொன்னாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான வேலை. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்ம எப்பவுமே சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லிக்கிட்டே இருந்தா கவுண்டிங் மேல ஏறினே இருக்கும். இதுக்குன்னு தனியா உட்காந்து தனியா ஒரு பூஜை வேணும், சாமி கும்பிடணும், குளிக்கணும், பூஜை பண்ணணும், புஷ்பம் வச்சு பூஜை போட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணி தான் பண்ணனாக்கா நம்ம ஒரு நாள் அப்புறம் தனியே போயிடும். நீங்க நினைக்கும் போதே, சாமான் விளைக்கும் போதே, துணி துவைக்கும் போது, பஸ் ஸ்டாண்ட்ல இது இருக்கும் போது டைம் வேஸ்ட் பண்ணாம அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். அதுவும் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி நம்ம சும்மா சொல்றது கூட சிவாய சிவாய். இப்ப நம்ம அடியார்கள்லாம் இப்போ சிவாய நம்ம சொல்லிடும். இப்ப ஹலோன்னு கூட எடுக்குது. இப்ப போன் எடுத்தோம்னா ஹலோ சிவாய நம்மப்பா, சிவாய நம்ம யாருப்பான்னு கேட்கிறோம். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். நாமளும் உங்க லெவலில் இருக்கும்போது அப்படிலாம் இல்லை. பண்றத கேட்டு சச்சங்கத்துல போகும்போது அது ஒரு யார் சொல்லலன்னா ஒரு மாதிரி இருக்குது. இப்ப நம்ம எங்களை யாராவது ஒரு சொன்னா சிவாயம் எப்படிமா இருக்கிறீங்க,
சிவாயின்னு சொல்லிட்டு எப்படிமா இருக்கீங்க அப்படிதான் வருது. அது மாதிரி எல்லோருமே பழக்கப்படுது. இப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைங்கன்னா உங்களுக்கு சங்கோச்சமா இருக்கும், இல்ல சொல்றேன் பிரபு. அதனால நம்ம கொஞ்சம் ஈடுபாடுல ஆயிடும்னா நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க பட்டப்படையே தின்னு அடிப்பாங்க. இப்ப நானும் மெடிசன் வச்சுக்கிறேன், அதான் பட்டப்படையெல்லாம் அடிக்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலாம் நல்லா அழகா அடிப்பாங்க. அது இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு பற்று வரும். சிவன் யாரை இருக்கணுமோ அவங்களதான் இருப்பாரு, எல்லாரையுமே இருக்க மாட்டாரு. அவங்கதான் அதுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்து வச்சிருக்கலாம். அது மாதிரி நம்ம இருக்கிற காலம் அதை நம்ம பயன்படுத்தி அதை நல்ல விதமா நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அவ்வளவுதான், அதுதான் நல்லது. நம்ம எந்த விரதமா அந்த விரதம் கடுமையான விரதம் யாரையும் இருக்க சொல்ல, பசியோடு இருங்க அப்படின்னு நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு நல்ல நாம மனது தூய்மை, பிறருக்கு உபத்திரவம் செய்யாம உபகாரம் செய்யறதுனால உபத்திரமா இருக்காத அப்பா சொல்ல பேசிக்கிட்டு நல்லா இருத்தலே சுவாமிக்கு அதுவே போதும், அதுவே சிறந்த தொண்டு இல்லைங்களா? அது மாதிரி எல்லா திருவாசகம், இப்ப திருவாசகம் முதல்ல திருவாசகம் முற்றோதல் இப்ப எல்லா இடத்துலயுமே நடக்குது இல்லைங்களா? முதல்ல திருவாசகம் என்ன பிரதோஷம் என்ன இருக்காது. இப்பதான் நிறைய ஒரு காலத்துல ஒரு சங்கம் இல்லைங்களா? அதனால அந்த திருவாசக முற்றோதல் முதல்ல திருவாசக முற்றோதல் ஏற்படுதுங்க. வள்ளல் பெருமான் தான் பண்றாரு. வள்ளலார் தான் முதல் திருவாசக முற்றோதல் பண்ணார். திருப்பறை ஓலையில திருவாசகத்தை எழுதி குடுமியில வச்சிருப்பாங்க. முதல் இரவு அன்னைக்கு மனைவியை திருவாசகம் கொடுத்துட்டு படிக்க சொன்னாங்க. இந்த காலத்துக்கு பொண்ணுங்கெல்லாம் சொன்ன கேட்கும், படிக்க சொன்னாங்கன்னா பொண்ணு திருவாசகம் படிச்சு முடிச்சிட்டோம்னா ஆன்மா புரிஞ்சு ஒரேவர் அப்படியே மேல இருந்த துணியை எடுத்து அப்படியே போட்டார். அப்புறம் சிவகரி அடைஞ்சிட்டார். அது மாதிரி முதல் திருவாசகம் முற்றோதல் பண்ணது வள்ளல் பெருமான். இப்ப நிறைய திருவாசக முற்றோதல் நடக்குது. அந்த திருவாசகம் என்பது ஒவ்வொருவரும் தெரிஞ்சு சிவபுராணம் முதல்ல திருவாசகத்துல முதல்ல சிவபுராணம் ஆரம்பிக்கிறீங்க நம்ம பாடணும் இல்லைங்களா? அந்த சிவபுராணம் பாடினாலே எல்லா நன்மைகளும் ஒன்னொன்னுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்குது. ஆனா சிவபுராணத்தைனா எல்லா செல்வங்களையும் நாம அடையலாம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார் சொல்லுவாங்க. அதனால அழுது பெறலாமே, அழுது கொஞ்சி இறைவனை அடைந்தது நம்ம ஞான சம்பந்தம். கொஞ்சி பாலை கொடுத்து அவரை ஆட்கொண்டார். பால் கொடுத்துதான் ஆட்கொண்டார். திருஞான சம்பந்தர் அந்த பொற்கிணத்துல பாலை கொடுத்து ஆட்கொண்டார். அதே மாதிரி நாவுக்கரசர் சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார். பாலை கொடுத்து சூளையை கொடுத்து ஆட்கொண்டார் இல்லைன்னா. இவர் என்ன பண்ணாரு? சுந்தரமூர்த்தி நாயனாரை ஓலையை காட்டி ஆட்கொண்டார். மாணிக்க வாசகரை காலை திருவடியை காட்டி ஆட்கொண்டார். ஒன்னு காட்டிதான் அவரை கொடுத்துதான் அவரை ஆட்கொள்வார் இல்லைங்களா? ஏன்னா சோதிச்சுதான் நம்ம வேணும். சோதனைக்கார தெய்வம்ப்பா சிவபெருமானா. ஒரு பொருள் இருக்கு, ஒரு சோதனை பண்ணாதான் இருக்கு. ஒரு தங்க இடத்துல நீங்க ஒரு கடையில கொடுக்குறீங்க, ஒரு தகவல் திரும்பி கொடுக்கீங்களா? அதையும் போட்டோம். தங்க கொடுத்தாதானே போட்டு அவன் நல்லதா பார்த்து அவன் செய்யறான். தட்டி உருவாக்குறான்னா ஒரு பொருள் உருவாக்கி நாம போட்டுக்க முடியும். இப்போ தங்கம் ஒரு யாருன்னா ஒரு பரிசு கொடுக்குறாங்க. தங்கம் தங்கம் ஒரு கிராம் தங்கம் இந்த ஒரு சவரம் தங்கம் கொடுத்தோம்னா அதை வாங்கி எடுத்துட்டு போய் எப்போ சரி எப்போ என்ன டிசைட் பண்ணி செய்யணும். அதுக்கு மேற்கொண்டு காசாகும். ஒரு செயினா கொடுத்தாங்க வச்சுங்க, அப்பவே போட்டுக்கலாம்.
இல்லைங்களா? தங்கமா ஒரு கட்டினா அது ஒரு பொருளா கொடுக்கணும். தங்கம் தான் சிவபெருமான், செயினா பொருளா இருக்கிறது முருகபெருமான். சரிங்களா? நீங்க யார வேணா கூப்பிடுங்க, தங்கம் வந்து தட்டி ரெண்டா பார்ப்பாரு. ஆனா நமக்கு ஏற்ற டிசைன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நமக்கு ஏற்ற டிசைனை பண்ணிக்கலாம். ஆனா இவர் வந்து அப்பவே சாப்பிடலாம், அப்பவே போட்டுக்கலாம். அதனால முருகப்பெருமான் வந்து அவர் குழந்தை. இதெல்லாம் முருகனை நமக்கு எப்பவுமே அவர் இதுனா அவர் எப்போ வந்து உடனே காட்சி கொடுப்பவர் குழந்தை அவரு. அதனால முருகபெருமான சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. சுத்ததீரு நீரெடுத்து கட்டகையில் வேறெடுத்து தோகை மயில் மீத வந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடி வேதவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தில் கந்ததொரு சுந்தரத்தை அக்கிப்பட சிந்தனை நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை ஆறெழுத்து ஓதினால் ஆறு முகம் வந்து நிற்கும் முன்னமே. சுத்ததீரு நீர் எடுத்து தொற்ற கையில் வேறெடுத்து தொகை மயில் மீத வந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடி வேதவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். கந்த நடிகே நினைத்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செல்வார் மனமாறுவே. பரக்குன்று மலர் புகனோடு தங்கி வரவே நமக்கு பொங்கி வரும் செல்வம் 16வே. சுத்ததீரு நீர் எடுத்து தொற்றகையில் வேறெடுத்து தொகை மயில் மீத வந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடி வேதவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரம். இந்த ஆறெழுத்து மந்திரத்தை சொன்னாக்கா செல்வம் 16 கொடுத்துருவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அவரு இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிலாம் இருக்கிறாங்க. இந்த சாமி பொண்டாட்டிலாம் கிடையாது. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. இச்சா சக்தி வள்ளியம்மை, ஞான சக்தி சுவாமி, கிரியா சக்தி தெய்வயாளி. இல்லைங்களா? இப்போ ஒரு சாதாரணமா ஒரு தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு 3 சக்தி தேவைப்படுது. சொல்லுங்க, எப்படின்னு தெரியுமா? 3 சக்தி தேவைப்படுது. எதுக்கு? ஒரு தண்ணி வேணும். இப்ப சும்மா தண்ணி தாம எடுக்கணும். தாம எடுத்தாதான் விக்கல் வந்தாலும் தண்ணி தேவைப்படுறதா குடிக்கணும். சும்மா தண்ணி குடிக்கணும். தண்ணி தேவைப்படணும். அது இச்சை, இச்சா சக்தி. கிரியா சக்தினா தண்ணியில எப்படி குடிக்கிறது? தண்ணி இருக்குது, நீர் இருக்குது, ஒரு டம்ளர் தான் குடிக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு டம்ளர் ஊற்றி எல்லாம் குடிக்க வேண்டியது. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இன்னும் ஞானம் தேவைப்படுது. தண்ணி எடுத்து குடிக்க போறோம், அதுக்கு ஞானம் தேவைப்படுது. தண்ணி ஒரு சூடா இருக்குது, சின்ன இருந்தா அப்படி சிப் பண்ணி குடிக்கலாம். சூடா இருந்தா சிப் பண்ணி குடிக்கலாம். சின்ன இருந்தா தூக்கி கூட குடிச்சுக்கீங்களா? இதே ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை சுடுதல் குடிப்பீங்களா? பாலை சூடா எடுத்து குடிக்குமா? குழந்தை தெரியுமா? தெரியாது. நம்ம ஆத்தி கொடுக்கிறோம். அதுக்கு ஞானம் பெருசா ஞானம், பெரிய அறிவு. அறிவே ஞானம் தான். அறிவு ஞானம். இப்போ சாதாரணமா ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு 3 சக்தி தேவைப்படும் இல்லைங்களா? இப்போ அதனால இந்த உலகத்தை ஆள்வதற்கு 3 சக்தி தேவையா இல்லையா? அதுதான் ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி. இச்சா சக்தி வள்ளியம்மை வந்து அன்பு. இச்சா சக்தி அந்த இச்சையானது இந்த உலகத்துல என்ன தேவை? இப்ப ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு பழம் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற மகனி வந்து அதை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஒரு தண்ணி அடைப்பு, ஒரு காவ அடைப்பு எல்லாமே இந்த உலகத்துல. அதுக்காக இங்க இருக்கிறதுக்கு செய்யறதுக்கு வள்ளியம்மையை கும்பிடணும். இந்த லௌகீக வாழ்க்கை என்ன வேணும்? வள்ளியம்மை. அந்த உலகத்துக்கு இந்த உலகத்திலாவது எதனா இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறத கேட்டு போய் வாங்கிக்கலாம். அந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாய் வந்தோம் துணிவை தவிர துணையாய் வருவது யாரோ எவரோ.
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. நாம சிவநாமத்தை சொல்றவங்களுக்கு கடைசி வரை சிவபெருமான் வருவாருங்க. அதுல நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி அந்த அம்மா மேல் உலகத்துக்கு அந்த சக்தியில நமக்கு தேவை. தேவையான அம்மா சக்தி. அதனாலதான் இப்பதான் வள்ளி மணாளன், தேவையான கல்யாணம் சொல்லணும். வள்ளி மணாளா தேவி, அந்த வள்ளி மணவாளன் தான் சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி சொல்லுவாங்க. நீல சிகண்டியில் ஏறும் பிரான், நீல சிகண்டியில் ஏறும் பிரான், எந்த நேரத்திலும் போல குளத்தியுடன் வருவான். நீல சிகண்டியில் ஏறும் பிரான், எந்த நேரத்திலும் போல குளத்தியுடன் வருவான். குருநாத சொன்ன சீலத்தை மெல்ல தெரிந்து அறிவார் சிவ யோகிகளே, சிவ யோகிகளே காலத்தை வென்றிடுவார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. நீங்க சிகண்டி இப்ப நம்ம வச்சிருக்கிற வண்டினா டக்கு எடுக்க முடியாது. பிரேக் மாறிடும், அது பிரேக் எடுத்து போயிடும், பெட்ரோல் போடணும் இல்ல. ஆனா அவர் வச்சிருக்கிற வண்டி ரிப்பேர் ஆகாது, எந்த சிக்னல்லையும் நிற்காது. அதனால நீல சிகண்டி ஏறுனா யாரு தேவியா நிற்க மாட்டாராம். ஏன்னா இந்த உலகத்துக்கு தேவைப்படுது வழியெல்லாம் தெரியாது. எனக்கு கால திருமணம், இது கரவ திருமணம் ரெண்டுமே வேணும் அப்படின்னா இது நம்ம வர்றதுக்கு உடனே மயில எடுத்துட்டு வழிய கூட்டிட்டு போராட்டு வரலாம். நம்மளுக்கு சேவை பண்ணுவாரு. அது மாதிரி ஒரு பெருமான அப்படி பண்ணுவாரு. இது திருவாசகம். திருவாசகம்னா திருவாசகத்துல மொத்தம் எத்தனை பாடல். திருவாசகம் நமக்கு தேவாரம் திருவாசகம் கிடைச்சது, திருமுறைகள் கிடைச்சது. பாதி கரையான் சாப்பிட்டு எஞ்சிதான் கிடைச்சது. ராஜராஜ சோழனால கிடைச்சதுங்களா. அது முழுமையாக கிடைச்சது திருவாசகம். மற்றதெல்லாம் தலைவாயால கிடைச்சது, பாதி பாதி எல்லாம் சாப்பிட்டு முழுமையாக கிடைச்சது திருவாசகம். திருவாசகம் என்பது மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம். மனிதன் சொல்ல தெய்வம் ஒரு அடியாராக எழுதிட்டு திருச்சிற்றம்பலனாக கையெழுத்து போட்டு சிதம்பரம் பஞ்சாட்சர படிக்கட்டுல சிவபெருமான் நடராஜ பெருமான் எவ்வளவு அதிசயம் பாரு. அந்த பதிய சிவபெருமான எழுதினார் இல்லையா, அதனாலதான் அப்படியே கிடைச்சது. சிவபெருமானே கை வருந்த எழுதிய நூல் திருமலை இல்லையா. குளித்த புருவமும் பொம்மை செவ்வாயில் குவிஞ்சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இழித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வென்றுவதே இம்மாநிலத்தே. எல்லாரும் பிறவி வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க. எல்லாருமே அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அளவாய் ஆளும் போது நடுங்கி இருக்க என்றார். காரைக்கால எல்லாரும் பிறவாமை வேணும்னா நாங்கள். ஆனா இவர் வண்டிதான் யாரு அப்பர் திருநாவுக்கரசர் வண்டிதான் மனித பிறவி வேணும். அந்த பிறவி வேணும்னா அவர்கள் எல்லா காலையுமே சமணத்துல இருந்து தர்மசேனன் பட்டம் வாங்குற அளவுக்கு சமணத்துக்கு பாடுபட்டாருன்னா அவரோட உலக சூழ்நிலை மாதிரி. அக்கா வீட்டுக்கார இருந்து போயிட்டாங்க, அப்பா இருந்துட்டாரு, அம்மா இருந்துட்டாங்க. அதனால அந்த நம்ம சைவமே வேணாம் சமணத்துல அவங்க தூக்கிட்டாங்க. நல்ல கல்வி கேள்வியெல்லாம் சிறந்து விளங்க வச்சா திலகவதியாரு. அப்படி இருக்கும்போது அவரை அவரை
சொல்றாரு, 4 ஆண்டுகள் தான் சைவத்துக்கு தொண்டு செய்தார். அந்த 4 ஆண்டுகளை சொல்லி இவ்வளவு தூரம் நாம் படிக்கணுமே. அந்த சமணத்துல போன சூழ குறி போட்டுருக்காரு, உடம்பெல்லாம் அந்த ரத்தம் போற அளவுக்கு அவரு நடந்து உணவார பணி செய்து அந்த சமணர்களினால நம்ம சாப்பிட்ட சாப்பாட ரத்த வடிவா வெளியே மாதிரி பண்ணாரு. அதனால அவர் மயக்கி இந்த மனித பேர் எடுத்தாதான் இறைவன் நம்ம அடைய முடியும், இறைவனுக்கு தொண்டு செய்யணும், தொண்டையே குறிக்கோளா வச்சு இன்னைக்கும் அந்த நம்மளால பாட முடியுமா ஒரு எல்லாருக்கும் பாட முடியாது, ஒருத்தருக்கு கவிதை எழுத முடியுமா, பாட்டு எழுத முடியாது, இது மாதிரிலாம் இருக்கு. சாமியார் தொண்டு செய்யறது உழவார பணின்றது ஒரு நம்ம வேலை நம்ம இந்த பெருகின கொண்டு உழவார பணி இப்ப செய்யறாங்க. அதெல்லாம் செய்யலன்னா கூட இந்த குப்பையை போடுறது, இப்படியே தொடிச்சிட்டு இந்த எண்ணெயை தொலைத்து அப்படியே தொடிச்சிடுறது, இந்த வேலையாவது செய்யாம இருக்கணும் இல்லைங்களா? உழவார பணியும் செய்யாம இருந்தாலும் செய்யலனாலும் இந்த எண்ணெயத்தை போட்டுட்டு அந்த திரியை தொலைச்சிட எண்ணெய் தொலைகிறது, தூண்டு தொலைச்சிடுது, பிரசாதத்தை சாப்பிடுது, அப்படி தொலைகிறது. இந்த சின்ன வேலை இந்த மத்திப்படி திருச்சி ஏத்துறோமா அது அப்படியே போடுறது, பக்கத்துல அது இருக்குதா, அது அணைஞ்சி போச்சா, அதெல்லாம் போடணும், அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம முறைப்படுத்திக்கணும். இந்த மாதிரி உழவார பணிலாம் செஞ்சு அவங்க பேர் வாங்குவாங்க. அதே மாதிரி நம்ம திருவாசகம் என்பது 658 பாடல்களை கொண்டு பதிகம் 50 பதிகம் 658 பாடல்களை கொண்டது. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோபடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்ற நிற்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஆறு வாழ்க, 5 வெல்க, 8 போச்சு. இத ஞாபகம் வச்சுக்கணும்னா 658. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 658. அதே மாதிரி 32வது அடி வரவங்க கண்டு இன்று வீடுற்றே. ஏன்னா 32வது வயதுலதான் அது முக்தி அடைஞ்ச வயது. அதனால 32. இவர் 16 வயது, இவர் 18, இவர் 32, அவர் 81. இது 81 திரும்பி போட்டா 18, இது 16 மாதிரி கம்பெனி 16. அவர்தான் எல்லாம் உயிரையே எடுத்தாரு. இந்த ஞானசம்பந்தர் அங்கம் பூம்பாவை மயிலாப்பூர்ல பெண்ணையே எலும்பா ஆக்கி சிவனேச செட்டியாரு எலும்பை இறந்து போயிட்டாங்க. ஞானசம்பந்தருக்காக படைக்கப்பட்ட பெண்ணு அரவன் தீர்ந்து இறந்துடுறார். இறந்துட்ட உடனே அந்த எலும்பெல்லாம் ஒரு பானையில போட்டு வச்சிடுறாரு. ஞானசம்பந்தர் சென்னைக்கு வராங்க. சென்னை திருவொற்றியூர் வரும்போது அங்கே இருந்து புஷ்ப பந்தல் போட்டாங்க பாருங்க. இப்ப மாப்பிள்ள வரவேற்புலாம் பண்றாங்க. அந்த நாள செத்து போன பொண்ணுக்கு, இறந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு நிர்ணயம் பண்ணிட்டு அங்கே திருவொற்றியூர் எங்க இருக்கு, மயிலாப்பூர் எங்க இருக்கு, அங்கே புஷ்பம் போட்டு அவர் வரவேற்றாங்க. அப்புறம் அவர் ஆனா இப்ப இருக்கிற மயிலாப்பூர் கோயில் அப்ப அங்க கிடையாது. இப்ப சாந்தம் சர்ச் இருக்கு, அதுதான் மயிலாப்பூர் கோயில். அங்கேயும் ஒரு தூண்ல ஆஞ்சநேயர் இருக்கு, இப்போ இருக்கு ஆஞ்சநேயர் சாந்தம் சர்ச். அதுக்கப்புறம் தான் இங்க இப்போ அங்கதான் அவரு ஞானசம்பந்தர் வந்து அந்த சிவனேச செட்டியார் அந்த பண்ண அந்த படத்தை கொடுத்தோடனே அப்போ பாட்டு பாரு, மட்டிட்ட பொண்ணை எங்கான வடமகிரை அட்டிட்ட கொண்டா கபாலீஸ்வரன் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல் கடத்தார்க்கு அட்டிட்ட காணாதே போதியோ பூப்பாவாய்.
நமச்சோலை கபாலீசரமதான் தேனமர்மூம் பாவை பட்டாக செந்தவிழான் ஞான சம்பந்தன் நலம் கொண்ட பாடல் பத்தும் இவை வல்ல வான சம்பந்தத்தோடு வாழ்வார் அவரைக்கு 10 வித காணாம போயிட்டே இத காலம் ஒன்னொன்னாக 10வது பாட்டுல அவர் பூம்பாவை வெடிச்சு எழுதுகிறார். அவர் எப்ப 7 வயசுல அவர் மாதிரி ஆனா எப்ப அந்த வயசு வரைக்கும் அந்த எந்த வயசுல வந்தா அந்த இயர் பக்குவப்பட்டு வளர்ந்த பொண்ணு அவர் அப்பதான் நான் திருமணம் பண்ணிக்குவான்னா நீ பெற்ற தந்தை நான் வந்து அவருக்கு உயிர் கொடுத்த தந்தை தந்தை ஸ்தானத்துல நான் இருக்கிறேன்ட்டு அவர் அதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்க போறாங்க. அப்புறம் பண்ணிட்டு திருமண கோலத்திலேயே எல்லோருமே மோட்சத்துக்கு அனுப்பி விட்டாருங்க. அது ஜோதியில இரண்டார கலந்தார். பின்னால வந்த வல்லதா சொன்னான் அந்த ஒரு எச்சரிக்கையை எடுக்கிற ஒரு சேவகனா இருக்க கூடாதானா கடைசியா அவரும் ஜோதியில கலந்தார். அப்ப அவரு கஷ்டப்பட்டாருன்னா அவரு பள்ளிக்கூடமே போகாதவர் யாரு வல்லல் பெருமான் வல்லல் ஏன் வாரியார் சாமி கூட பள்ளிக்கூடமே போகாதவர் தான். அவரு ஞானம் அவங்க பள்ளிக்கூடமே போல. அப்புறம் வந்து திருத்தணிக்கு போல திருத்தணி வல்லல் பெருமான் திருத்தணிக்கு போல. ஏன்னா திருத்தணி முருகப்பெருமான் வந்து கண்ணாடியிலே காட்சி கொடுத்துட்டாரு. அதனால திருத்தணிக்கு அவருக்கு போகல. அதே மாதிரி இது பாம்பன் சுவாமிகள் பழனி போல பழனி போல அதாவது ஒரு ஆன்ம லாபம் கருதி ஒருத்தருக்கு பழனிக்கு போறேன்ட்டான். அதனால சுவாமி கேட்டாரா பழனிக்கு உத்தரவாயிடுச்சா சொன்னீங்களா உத்தரவானதான் போறேன் உத்தரவாயிடுச்சா இல்லே சுவாமி இல்லப்பா திடீர்னு நான் வராங்க அவங்க கையில இருந்து நான் தப்பிக்கிறதா போயிடல. அதனால அதுக்காக பழனியே வரக்கூடாது உத்தரவாகாத வரக்கூடாது உத்தரவாக கடைசி வரைக்கும் ஒரு பழனி பார்ப்பா பழனிக்கு அனுமதி கிடையாது. நம்ம எவ்வளவு பொய் பேசணும் அடிக்கு ஒரு பொய் பேசலாம் ஒரு பொய் அதுவும் ஆன்ம லாபம் கருதி பழனி போயிட்டே சொல்லிட்டாரு. அதனால 6666 பாடல்களை பாட்ட பாம்பன் சுவாமிகள் அவருக்கு இப்பவும் 6ஆம் நம்பர் வார்டு ஜிஹெச்ல இருக்கு. எலும்பு முறிவு ஏற்பட்டு அந்த எலும்பு முறிவு நாளைக்குதான் ஆபரேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 மைல் வடிவா வந்து அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. காலையில வந்து டாக்டர்ல பாக்குறாங்க எல்லாம் கரெக்டா இருக்கு என்ன ஆச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பண்ண அடியாருக்கு ஒரு போய் சொன்னாங்க அது ஏற்றது கிடையாது. அதே மாதிரி இந்த பறவை நாச்சியார் போய் சிவபெருமானே போய் அவளுக்கு பெண் கேட்டு கல்யாணம் பண்றாரு. அதன் பிறகு திருவொற்றியூர் வராது. திருவொற்றியூர் வந்து சங்கரி நாச்சியாரை பார்த்து ஆசைப்படுறாரு. அதே பெண்ணுதான் இருந்தாலும் அவள் வந்து அவங்க பொய் சொல்லிட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இங்க வந்து இவரோட கல்யாணம் பண்ணி இல்லப்பா நீ வந்து நீ முதல் மனைவி இருக்கிறாள் நீ போகக்கூடாது திருவையாறுலாம் போகக்கூடாது திருவாரூர் போகக்கூடாது. ஆனா போகல சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். சரி எப்ப 4 மகிழ மாத்தம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சுவாமி எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். சுவாமி என்ன செய்யறாரு அந்த சங்கரி நாச்சியார் கனவுல போயிட்டு நான் அம்மா நீ வந்து சுந்தரம் வந்து மூலஸ்தானத்துல வந்து திருமணம் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. ஆனா வேண்டாம் சாமி எதிர்த்து சந்தோஷமா இருக்கு மகிழ் மரத்தால வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுப்பா. நான் மகிழ் மரத்த என்ன சொல்லிட்டாங்க நீ மூலஸ்தானத்துல இருக்காது நீ அப்புறமா போ. இப்ப சுவாமிய பாருங்க எந்த அளவு ஒரு பிடிய வச்சுக்க அந்த உழைப்பு சுவாமி இப்ப நீங்க இருக்காத மூலஸ்தானத்துல இருக்காத போய் மகிழ் மரத்தால இருக்கணும் நான் சங்கரியாச்சியார் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரிப்பா சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கிறாரு. ஆனா சங்கரிகையில போயிட்டு சுந்தரா நீ வந்து மகிழ் மரத்தை வந்திருப்பான் நான் அங்கதான் இருப்பேன். சரி நீங்க திடீர்னு போயிட்டு வந்து சங்கரி நாச்சியார் மாமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு போனா திடீர்னு நான் சொல்றேன் வேண்டாம் இங்கே வேணாம் நம்ம வேணாம் சுவாமி சங்கோஜமா இருக்கு சாமி எதிர்க்க நீங்க நான் மகிழ் மரத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதாவது சுவாமி வேலைதான் நினைச்சுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறாரு. மறுக்க முடியாது இல்லையா பொய்ய மறைக்க முடியாது.
சரி கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுது. கொஞ்ச நாள் ஆயிட்டவங்க அவர் வந்து திருவாரூர் போனோன்னு நான் வந்துடுறாரு. கண்டிப்பா வந்து இந்த சத்தியம் பண்ண சரி நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு வராது பாருங்க. காலடி எடுத்து வைக்கிற திருவத்தூர் தாண்டி காலடி பேட்டை இன்னைக்கா இருக்கு. காலடி பேட்டையும் அந்த இடத்துக்கு காலை எடுத்து வைக்கிறாரு. திருவொற்றியூர் எல்லையை தாண்டி 2 கண்ணம் போயிடுது. ரெண்டு கண்ணம் போயிடுது. அப்புறமா வந்து 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 ஒரு திருவெண்கால வந்து ஒரு எடுத்து ஒரு ஊர்ல வந்து கொம்பு கொடுக்குறாரு. ரொம்ப கூட எனக்கு சொல்லி விசேஷி வர்றாரு. அதுக்கப்புறமா வந்து காஞ்சிபுரம் வர்றாரு. காஞ்சிபுரம் வந்தோடனே இடது கண்ணு கொடுக்குறாரு. அம்பாள் தான் இடது கண்ணு. ஏன்னா இடது பாகத்துக்கு உரியவள் அம்பாள். அதனால இடது பாகம். அதே மாதிரி நம்ம இடது கண்ணு எதனா மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா இந்த பாட்டு பதிகம் பாடினா அந்த கண்ணு வந்து நல்லாயிடும். ஆனந்தானவன் செய்தானே ஆதியை அமர தொழுதேதும் சீலந்தான் பெரிதும் புலையானை சிந்திப்பாரவ சிந்தையில் உள்ளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்று ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கமலமானை காலகம் அடியேன் பெற்றவாரே. இது வந்து ஆனந்தாம் இந்த பதியத்தை பாடினா இந்த இடது கண்ணு தீரும். அத நோய் தீரும். அதே மாதிரி அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா பெருமான் வந்து திருவாரூர்ல வலது கண்ணு கொடுக்குறாரு. அந்த பாட்டு பாட்டா வலது கண்ணு. இந்த 2 கண்ணு நம்ம நல்லா இருக்கும் போது 2 கண்ணு உடைய பதிவை படிச்சா பாட நல்லா தெரியும். அது மாதிரி ஒரு பதிகத்துக்கும் ஒரு புண்ணியம் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நல்ல பலசரக்கு கடை மாதிரி நம்ம ஒரு பலசரக்கு கடைப்போ அது வேணும் இது வேணும் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதற்குரிய பதிகத்தை இதெல்லாம் சாதாரணமான ஒரு கவிஞர்களோ அவங்களோ பாடினது கிடையாது. அருளாளர்கள் பாடியது. அந்த அருளாளர்கள் பாடியதை நாம பாடி நெட்டுரு பண்ணா 48 நாள் இருந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த நேரத்துல 48 நாள் தொடர்ந்து நம்ம பண்ணோம்னா அது நிறைவேறாம இருக்கவே சான்ஸ் கிடையாது. கண்டிப்பா நிறைவேறும். அதே மாதிரி திருமணம் ஆகிறதுக்கு வந்து இந்த திருப்புகழ் வந்து விரமரணைந்து மரவாழி சிந்து மிதவானிலிருந்து வெயில் மிதவாடை வந்து தழ்போல ஒன்ற வினை மாத தந்தவசை போல குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயதீர குறை மாலையின் கனனி மாலை தந்து குறை வீர வந்து குருகாயோ மறிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியால மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலிருந்த அடிவீராம் அறிவாளறிந்து உயிர்தால் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே அறிவாளறிந்து உயிர்தால் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மையில் மேலமர்ந்து அழகான செம்பொன்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமானே. இந்த பதியம் பாடணும்னா திருப்புகழ் இது. எதை பண்ணாலும் திருமணம் நடக்கும். திருமணம் தான் இப்ப எல்லாருமே திருமணம் நடக்குது. அப்புறம் தள்ளி போட்டுருதுங்க. அப்புறமா தகுந்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. படிச்சிருக்காங்க பிள்ளைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அந்த பதிகத்தை பாடணும்னா அது அதாவது பருவத்தையே பயிர் செய்யணும். அதனால இல்லைங்களா இப்ப அதெல்லாம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்து ரொம்ப தள்ளி கேட்ட வயசு எப்படி கூட இருக்குங்க. அதுக்கு தகுந்த வேணும் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தகுதியும் ஜாஸ்தி ஆயிடுது. அது மாதிரி இருக்கு.
இந்த பதிகெல்லாம் பாடினா எல்லாம் கூடி வரும். இனிமே பிறக்க போறது இல்லை. அது மாதிரி பிறந்திருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு நம்ம முருகப்பெருமானும் சிவபெருமானும் கடவுள் நமக்கு துணை செய்யும். அதனால எல்லா இதுக்குமே பதிகங்கள் இருக்கு. அந்த பதிகத்தை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோமா? எல்லாரும் அந்த பதிகத்தை படிச்சு சுவாமி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பூஜையில கலந்துக்கலாம். கொஞ்சம் வந்து கேட்டதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்து அதன் பிரகாரம் எப்போ உங்களுக்கு புரியுதோ சிவநாமத்தை இல்ல உங்களுக்கு என்ன நாமம் பிடிக்குதோ அதை கும்பிடலாம். முருகர் கும்பிடுறீங்களா, சிவபெருமான் கும்பிடுறீங்களா, பெருமாளை செய்கிறீங்களா, யார ஒன்னாலும் கும்பிட்டுக்கலாம். ஏன்னா அது ஒரு சுதந்திரமா நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப கிறிஸ்டின்ஸ் பாருங்க, ஒரே சாமி இயேசுநாதர்லாம் முகமது நபிகள் முஸ்லீம்களுக்கு. நமக்கு வந்து பாருங்க பலதரப்பட்ட சுவாமிகள், நிறைய சுவாமிகள். இப்போ ஒரு ஹோட்டல் போறோம், ஒருத்தர் இட்லி சாப்பிடுறாங்க, ஒருத்தர் தோசை சாப்பிடுவாங்க, எல்லாம் ஒருத்தர் ஊத்தப்பம், ஒருத்தர் பக்கத்துல என்ன இருக்குது அதை கொண்டு வாங்கன்றாங்க. அவரவர் விருப்பப்படி. ஆனா மாவு ஒன்றுதான், பலகாரங்கள் வேற. அதாவது அவ்வளவு இஷ்டப்படி நம்ம சாப்பிடுறது. அது மாதிரி அவரவர்கள் என்ன கடவுளை விரும்புறாங்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரி முருகனா, பெருமாளா, சிவபெருமானா, விநாயகரா எல்லாரையும் நம்ம யார வேணா கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஃப்ரீயா கூப்பிட்டுக்கிறாங்க. அதனால எல்லாத்துக்கும் ஒரு வழிபாடுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம பண்ணணும். ஆனா எல்லாம் சாமி கும்பிடும் போதும் தெய்வ நம்ம திருமணம் இல்லாம தெய்வ திருமணங்கள்ல கூட நம்ம விநாயகரை வழிபடாம இருக்கும். சாதாரணமா ஒரு மளிகை லிஸ்ட் போடும்போது கூட ஒரு புலையார் சொல்லி போடும் இல்லைங்களா? அந்த விநாயகரை இப்ப குட்டு போடுற பாருங்க, குட்டு போடுறோம் இல்லையா? எல்லா சாமியும் கும்பிடுவதோடு குட்டம் போடணும், தோப்பு கரணமும் போடுறோம் இல்லைங்களா? குட்டு வந்தாக்கா 3 வடை குட்டம். இது நினைவை தூண்டும் நரம்பு இருக்கு. அதுதான் நம்ம இதெல்லாம் காம எங்க வச்சோம். தலைவலி வந்து தைலத்தை இங்கதான் தரும். வீட்டுல யாராவது வாங்கி எடுத்தா, வீட்டுல பெரியவங்க இருந்தா தலையை பிடிக்கிறது இந்த நெற்றி கொட்டை பிடிச்சா இந்த வாந்தி வருவது கொஞ்சம் தவிர்க்கும். அதனால விட்டு போடுது. இது வந்து தோப்பு காரணம் போடுறது வந்து உட்காந்து எழுந்து உட்காந்து. இப்ப எல்லாம் முட்டி வலிலாம் வந்து சொன்னீங்களா? நம்ம நல்ல முட்டி வலிலாம் வச்சுக்கோங்க. காதை வந்து இந்த ஓ போட்டு மா போட்டு அமைஞ்சிச்சு. நம்ம காது ஓங்கார வடிவத்துலதான் அமைஞ்சிருக்கு. அந்த மா போட்டு புள்ளிதான் நம்ம காதலி விழா. ஒவ்வொரு வருடம் இன்னா விழா நடந்தது. காதலி விழா நடந்திருக்கும். முதல் விழா குழந்தைகளுக்கு காதலி விழா இல்லைங்களா? அந்த காதலி விழா வந்து காது இல்லைங்க, காது குத்தலாம் இந்து இல்ல, காது குத்தலன்னா கூட பரவாயில்ல, நான் அரை இந்துவா இருந்துக்கிறேன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம இறந்து போகும்போது இந்த பிணத்தை எரிக்க போகும்போது அந்த நாள்ல எல்லாம் வெட்டியா காதை பார்ப்பாங்க, காது குத்தி இருக்கிறாங்க. அவன் காது குத்துனா அதுக்கு ஒரு சாமியை பண்ணி குத்திட்டுதான் அவன் பிணத்தை இல்லைன்னா வெட்டியான பாவம் வருவான். ஆனா அப்ப அந்த நாள்ல அப்படி பண்ணாங்க. ஆனா இப்போ காசை கொடுக்கலையா, காதே இல்லைன்னா கூட பரவாயில்ல முடிச்சிடலாம். ராமகுடி ஒவ்வொரு இந்துமும் காது குத்தணும். ஓ போட்டு மா வடிவில அமைஞ்சிச்சு. புள்ளிதான் அந்த ஓங்கார வடிவத்துக்கு தான் நம்ம அந்த காதல் இல்லையா? அந்த குட்டு வந்த வரலாறு வந்து இந்த குட்டு போனவங்க மெய்நூலகத்துல இருந்து இவர் வந்து இந்த ராமர் வந்து அரியணை ஏறும் போது ஒருவருக்கும் ஒருத்தர் பொருளை கொடுக்குறார். அப்படி கொடுக்கும் போது விபீஷணனுக்கு அந்த ரங்கநாத சிலையை கொடுக்குறார். அந்த ரங்கநாத சிலையை கொடுக்கும் போது அவர் எடுத்து கொடுத்துறாரு. ஆனா இருந்தாலும் அவர் அரக்கர்தானே, அரக்க வம்சம் பின்னால் வரவங்க எப்படி இருப்பாங்க தெரியாது. விநாயகர் போய் சொல்றாங்க, பாப்பா அந்த ரங்கநாதர் வந்து நம்ம கஷேத்திர நம்ம நாட்டிலே இருக்கணும். சரி போற விநாயகர் வந்து ஒரு சிறு பையனா போய்
போறாரு. போட்ட உடனே அவருக்கு வந்து சிறுநீர் உபாதையை கொடுத்துறாரு. அதுன்னு அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால இந்த ரங்கநாத சிலைய ஒருத்தர் கையில கொடுத்துட்டு போய் நம்ம வேலையை முடிச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறார். அப்ப அந்த வழியிலே விநாயகர் வந்து ஒரு சிறுவன் வழியில வந்து நிற்கிறார். அவருக்கே தம்பி தம்பி பாப்பா இந்த ரங்கநாத சிலையை கொஞ்சம் பிடிச்சிக்க, நான் போயிட்டு வரேன். சரிப்பா 1 2 3 சொல்லி அதுக்குள்ள சீக்கிரம் வந்துடணும். சரி சரிப்பா இன்னும் ஆக போகுது, நாளைக்கு போது நான் வந்துடுவேன். அவன் போய் நரசிம்மி உபாதையை நிறைய கொடுத்துருவே. அவங்க பாட்டு வந்து போயிடல வந்து பார்த்தோம்னா இதை 3 வாட்டி கொட்டை கொடுத்து இதற்குதானே வந்துருக்காரு. அதனால அவங்க வச்சுட்டாரு. வச்சுட்ட உடனே போயிட்டாரு. நான்ப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ராமபுரம் எனக்கு ஆசையா கொடுத்ததாச்சு, பரவாயில்ல அப்படிதான் சொல்லிட்டு ஓடினாரு. ஓடின உடனே திருப்பி போகும்போது அப்புறம் வந்து புத்தகத்துக்கு நெய்ய ஓங்க கட்டம் புத்தகம் கை ஓங்கினோடனே சொல்றாரு தரிசனம் பண்ணுவார். இன்னும்ப்பா விநாயகர் பெருமானே இது பண்ண. சரி சரிப்பா நான் அதுதான் ஓடி போறதான் உச்சி பிள்ளையார். விநாயகரால் தான் ஒரு உச்சி பிள்ளையார் கிடைச்சது. ஸ்ரீரங்கம் கிடைச்சது. ஸ்ரீரங்கம் அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் பக்தர் சொல்றாரு. ஸ்ரீரங்கம் இந்த விபீஷ்ணா சொல்றாரு, எவ்வளவு கொடுத்தீங்க என் நாட்டுக்கு எடுத்துக்க முடியலாமா? பரவாயில்ல, வடதிசை லங்கை நோக்கி பின்பு காட்டி தென் திசை லங்கை நோக்கி பின்பு நம்ம பக்கம் பின்புதான் காட்டுறாங்க. பார்வை வந்து லங்கை நோக்கி தான் இருக்கு. அதனால தென் திசை லங்கை நோக்கி நான் வந்து இங்க சைடு திருந்தாலும் என்னுடைய பார்வை உன்னுடைய நாட்டை பார்வைதான் இருக்கும். அதுதான் இன்னைக்கும் செழுமையா இருக்குது, செழிப்பா இருக்குது. லங்கை வந்து இன்னைக்கும் செழுமையான ஒரு நாடு. செழிப்பான நாடு. இளநீர் பாருங்க, அப்படி செப்ப இளநீர் பசுமையான ஒரு பிரதேசம். இப்போ இலங்கையில சட்டை சச்சரவு. ஆனா இப்ப இது நிறைய 6 மணிக்கு மேல நகையெல்லாம் போட்டுன்னு போக முடியாது. புடிச்சு எடுத்து போயிடுவாங்க. ஆமா ஒரு இருப்பாங்க, ஒரு வருஷம் நல்லா சூப்பரா இருப்பாங்க. நம்ம ப்ரோக்ராம் போயிருக்காங்க. அதனால தெரியும். ஆனா தங்கத்தை கொட்டி வச்சிருப்பாங்க. புத்த சிலைங்கிறாங்க. தங்கம் அப்படியே தங்க புத்தல இருக்கு. தங்கம் அப்படியே போட்டு நம்ம காசை போடுற மாதிரி புத்த சிலையை போட்டுப்பாங்க. ஆனா மனுஷன் மேல தங்கமே இருக்காது. நம்ம போறவங்க நம்மள 6 மணிக்கு மேல போகும். மற்ற நேரங்கள்ல 6 மணிக்கு மேல நம்மளே அதாவது பலம் படித்த நாடா இருக்கு இலங்கை. ஏன்னா அவருடைய பார்வை பெருமாள் இல்லைங்களா, காக்கும் தெய்வம் குபேரெல்லாம் இருக்காரு. அவருக்கு அவர்தான் வருமானம் உள்ள தெய்வம். அதனால அவரு வந்து நம்ம விநாயகர் பெருமாள் புட்டு போடுறவங்க அவருக்கே ஓமனை புட்டை தான் புட்டிக்கிறார். அதுதான் அந்த புட்டு. இப்படி நம்ம புட்டினாக்கா இந்த நினைவை தூண்டும் நரம்புகள் ஒரு புத்துணர்ச்சி தரும். 3 புட்டு போட்டு 3 தோப்புக்காரனை போட்டு உட்காந்து எழுந்து நம்ம போடணும். அப்படி உட்காந்து போட்டோம்னா அந்த முட்டி வலியா வராது. எக்ஸசைஸ்னா தனியா போய் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நித்தியப்படி நம்ம புட்டு 3 புட்டு போட்டு 3 தோப்புக்காரனை போட்டீங்கன்னா சும்மா சாமி காலை புடிச்சிட்டு டான்ஸ் எல்லாம் வரக்கூடாது. உண்மையா உட்கார்ந்து போடணும். அப்பதான் நம்ம முட்டி வலி வராது இல்லைங்களா? அது மாதிரி புட்டு போட்டு தோப்புக்காரன் போட்டோம்னா எந்த அதே மாதிரி இந்த பிராணாயாமம் பண்றாங்க, மூச்சு பொடிச்சு எல்லாம் பண்றாங்க எக்ஸசைஸ். அது கூட தேவையில்லை. நம்ம ஒரு ஸ்லோகம் எதுனா ஒரு பாட்டை வந்து நாம மூச்சு மனோஜம் ஆரோக்கிய வேகம் புத்திமதாம் வாதாத்மஜம் வானரயோகரோக்கியம் ஸ்ரீராமதுர்கம் சிரசா நமாமி. இந்த சான்ஸ்கிரிட்ல வந்து ஒண்ணுமே நிற்காம பாடுறேன். அது வந்து அது பாடினாலே மூச்சு பிடிச்சி நம்ம பிராணாயாமம் பண்ற மாதிரி மூச்சு பிடிச்சி. அதனால இந்த எக்ஸசைஸ் பண்றது இந்த இடம் சின்ன சின்ன ஆண்மை இறை வழிபாடு, இறை தேடுவதுடன் இறைவனையும் தேடும். அதுதான் நல்லது. அது நம்ம உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு நம்ம சாமியும் கும்பிடுறோம். அதெல்லாம் நம்ம ஆன்மீகத்தை நம்ம பெரியவங்க தான் ஒவ்வொருத்தையும் ஒரு சயின்டிபிக்கா எல்லாமே ஒரு சயின்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு சயின்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம உடம்பையும் மனசையும்
வளர்த்துக்கின்னு நம்ம வாழ்க்கைய நல்லபடியா இருக்கணும். கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ்க்கையே நம்ம கொஞ்ச காலம். அது நம்ம அறிதறிது மாநிலராய் பிறப்பதறிது அதையும் சரி நீங்கி பிறப்பது. அது மாதிரி இதெல்லாம் நீங்கி நம்ம பிறகு அதற்கே நம்ம ஒரு கைக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு காலுக்கு இதெல்லாம் இல்லாத எப்படி இருக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இறைவனுக்கு நம்ம எவ்வளவு கடன் பட்டாலும் தீராது. அவன் என்ன கேட்கிறான், ஒரு அன்பா ஒரு தண்ணியை போடு, அன்பா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தானே, தனியா பிரசாதம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க சாப்பிடுற சாப்பாட வெத்து சாப்பாட சும்மா சுவாமி காட்டுங்க. அவர் சாப்பிட மாட்டாரு, காட்டிட்டா போதும். அது வந்து பிரசாதம். நம்ம சாப்பிட்டா சாதம், சாமிக்கு காட்டினா பிரசாதம், பிரசாதம் ஆயிடாது. அது வந்து நமக்கு எந்த நோவு நொடியும் வராது. சும்மா காமிச்சாலே டெய்லி நெய்வேதியம். ஏன்னா கோயிலுக்கு ஏன் போனோம், வீட்டிலேயே சாமி கும்பிட்டு இதுக்கு இன்னும் கோயிலுக்கு போறது. நாம கோயிலுக்கு போறாங்க, மாடு இருக்கு, பால் மடியில பாலகாதான் பால் வரும். எந்த இடத்துல கண்ணா வந்துருக்கா. சாமி கோயிலுக்கு எதுக்கு போறோம்னா, நம்ம வீட்டுல இருக்கிற சாமிக்கு டெய்லி நம்ம ஒரு கோயிலுக்கு ஒரு டூர் போறோம், இல்ல கல்யாணத்துக்கு போறோம், 2 நாள் மூடிட்டு போறோம். அந்த சாமி என்ன ஆசீர்வாதமா நம்ம குழந்தை இருக்கிறதோ நம்ம வீட்டுக்கார அதுதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு போவோம். உள்ள நம்ம சாமி வைக்கிறோம், அது பசிக்குமே அது வைக்குமா நம்ம நினைக்கிறோமா, நினைக்கிறதே கிடையாது. ஆனா கோயில்ல 3 நேரமும் வைக்கிறாங்க. 3 நேரம் வைக்கணும். ஒரு குருக்கள் வெளியில போனா இன்னொரு குருக்களை அரேஞ்ச் பண்ணிட்டு போறாரு. அப்ப அந்த சாமி உயிர் இருக்குது. நம்ம குழந்தை எப்படி பாக்குறோமோ அது மாதிரி அவங்க குழந்தைய பாக்குறாங்க. அப்ப உயிர் உள்ள ஜீவன் இருக்கு. அப்ப நீங்க கோயிலுக்கு வந்தாலும் கோயில வந்து நம்ம சாமி இருக்கோம். எது எங்க இருக்கோம் அங்க இருக்கு. அதுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடணும், கோயிலுக்கு வரணும். கோயில் இல்லா ஊர்ல நீர் இருக்க வேண்டாம். நீர் இல்லா நெற்றிப்பால் திருநீர் அணிஞ்சு அவ்வளவு நல்லது. ஜுரம் நீங்கும், நெற்றியில இருக்கிற வியாதி போகும். நல்ல மெடிசன் தான். இப்ப நம்ம வந்து ஒரு புண் வந்துருச்சு, மேலுக்கு வந்து ஆயின்மெண்ட் தரும், உள்ளுக்கு வந்து டேப்லெட் போடுறோம். இது வந்து நம்ம மந்திரமாவது நீரு, வனவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சித்துவமாயுமை பங்கன் இல்லாதவாயா திருநீரே. அந்த மருந்து சிவபெருமான் கண்டுபிடிச்ச மெடிசன் என்னன்னா, உள்ளுக்கோ போட்டுக்கலாம் வெளியோ போட்டோம் இல்லைங்களா. மேலையும் பூசிக்கிறோம், கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் 2 சிட்டிகை போட்டு கலந்து குடிச்சிட்டு இந்த 4 லைன் சொல்லி பாருங்க, உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் நமக்கு நீங்கிடும். அதே மாதிரி நம்ம தலை வச்சிருக்கோம், கண்ணு வச்சிருக்கோம். இது அங்கமாலையில பாடாது. தலையே நீ வணங்காய், தலை மலை தலை கணிந்து, தலையாலே பலி தேடும் தலைவனை, தலையே நீ வணங்காய். கண்டால் கண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்ணனை, எந்தோ வீசினி தாரும் பிரான் தன்னை, கண்டால் கண்மின்களோ சிறிகால் கேள்விங்களோ, சீடன் நீரை செப்பானோ, எரிவோர் மேனி பிரான் எப்பொழுதும் செறிகால் கேள்விங்களோ, முக்கே நீ முரண்டாய் மொழுகாலுரை முகந்தனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, முக்கே நீ முரண்டாய் வாயே வாழ்த்து கண்டாய், மத யாழி புரி போர்த்து பெய்வாள் நாட்டக தாழும் பிரான் தன்னை, வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நீரை புசடை மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை, நெஞ்சே நீ நினையாய். கைகால் குப்பி தொழில் கடிமால நின்று, கைவாய் பாம்பரை ஆத்தப்பரம் மணி, கைகால் குப்பி தொழில் அக்கையாள் பயனில் அரண் கோயில் வந்து,
யாக்கையாள் பயனின் கால்களால் பயனின் வரை கண்ட முறை கோயில் கோல கோபுர கோகரணம் சுட கால்களால் பயனின் உற்றாரோ உயிர் கொண்டு பொழுது குற்றாலத்துறை புது நல்லாள் நமக்கு குற்றாரோ இருமாந்திரு பர்களோ ஈசன் பல்கனப்பட்டு சிறுமானே தீந்தன் செவடிக்கு சென்றது சிறுமாந்திரு பர்களோ தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். இதுகாரும் பொறுமை காத்து செவிமடுத்த அனைத்து அடியார் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்க, 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 வாழ்க,